கரகோஷம் கூப்பி வரவேற்கிறோம். வருக 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 ஆன்மீகத்தின் புரட்சி கதாநாயகரே, வருக வருக. வெல்கம் டு பத்ரி சார். நன்றாக கரகோஷம் அதிகமாக எழுப்புங்கள். நம்முடைய தமிழ்நாட்டின் ஆன்ம ஒளியை ஏற்ற வந்திருக்கும் பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் இப்பொழுது பெண்களுடைய சக்தி இந்த தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்ற ஒரு சாட்சிக்காக இந்த தீபத்தை ஏற்றுவதற்காக ஒரு 5 பெண் சக்தியை மேலே வருமாறு அழைக்கின்றேன். காமாட்சி, உஷா மேடம், லீனா பஜாஜ் அவர்களையும், சொரூபராணி இந்த தீபத்தை ஏற்றுவது போல் நாம் அனைவருக்குள்ளும் இருக்கும் ஆன்மாவை நாம் ஆன்ம அனுபூதியை பெற வேண்டும் என்ற ஒரு சாட்சிக்காக இந்த தீபத்தை ஏற்றுகிறோம். நண்பர்களே, வித் பத்ரி சார் பர்மிஷன் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் 2004 எனக்கு ஆன்மீகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. பக்தி மார்க்கத்தில் தான் நான் இருந்தேன். என்னுடைய 2004 பக்தியில் இருந்துட்டு 2007 நான் தியானத்துக்கு வந்தேன். பக்தியிலிருந்து தியானத்துக்கு வந்தேன். இப்போ தியானத்துக்கு எப்படி வந்தேன்னாக்கா, எனக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இவ்வளோ பேர் இறைவன் இத்தனை பேர் இருக்காங்களா, கடவுள்கள் இத்தனை பேர் இருக்காங்களா, யாரை கும்புறது அப்படின்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது. அதன் பிறகு என்னுடைய சகோதரியினுடைய மரணம் என்னை பாதித்தது. அவர்கள் சிறு வயதிலே அவர்கள் மரணத்தை தழுவியதால் அந்த பாதிப்பு எனக்குள் மிகவும் ஆழமாக பதிந்து என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருந்தது. நான் அந்த பயத்துடனே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதற்கு ஒரு தீர்வு இல்லையா, என்ன இது வாழ்க்கையில் இப்படி ஒரு பயத்தோடு வாழ்வனா, மரணம்னா ஏன் வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே வந்தது. மரணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, கடவுள்னா என்ன அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு 4 வருடங்களாக நான் ஒரு கிறிஸ்டியானிட்டியில் இருந்தேன். ஒரே கடவுள் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க அந்த மதத்தை ரொம்ப சார்ந்து இருக்க சொன்னாங்க. ஒரு ஒயிட் சாரீஸ் கட்டின்னு பொட்டு வைக்காத, என்னுடைய கல்ச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. நான் இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் போட்டேன், இறைவனுக்கும் இந்த மதத்துக்கும் என்ன சம்பந்தம், ஏன் பொட்டு வைக்கக்கூடாது, ஒயிட் சாரி கட்டணும், இதெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்னால் பண்ண முடியாது. அப்போ கடவுள்கிட்ட நான் கேட்டேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது கடவுள்னா யார் என்னன்னு தெரியாது, அந்த பக்தியில் இருந்தேன் நான். அப்போ கேட்கும் போது எனக்குள்ளே இருந்து வந்தது, தியானம் பண்ணு என்னுடைய உள்ளுணர்வை சொல்லுச்சு. ஸோ என்னுடைய உள்ளுணர்வு சொல்லப்படி நானாகவே தியானம்னா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்து அதன் பிறகு நான் தியானத்தை மேற்கொண்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு குரு கிடைத்து நான் தியானத்தை பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டது. அதுபோல் நான் தியானத்தை யார் சொல்லுவாங்கன்ட்டு பல இடங்களில் தேடி கொண்டிருந்த போது பல இடங்களுக்கு சென்றேன். ஆனால் திருப்தி இல்லை எனக்கு. ஒரு நாள் நான் தெருவில் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு பேம்ப்ளெட் என் கையில் கொடுத்தாங்க. அந்த பேம்ப்ளெட்டில் பார்த்தோன்னா பத்ரி சாருடைய
இசை தியானம் நடக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் சாருடைய ஜெகதீஷ் சாருடைய நம்பர் இருந்தது. ஸோ அந்த நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணும்போது அவங்க ஸ்வர்ணஸ்ரீ மேடம், குமுதா மேடமே என் வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க தியானத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அன்றிலிருந்து நான் தியானத்தை ஒரு ஆனாபானசக்தி தியானத்தை மேற்கொண்டு வருகிறேன். அதில் பல அனுபவங்கள். நான் தியானத்தை தான் என்னுடைய இறைவன் தேடிட்டு இருந்தேன். ஆனால் இறைவன் என்றது எங்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பத்ரி சார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எங்கெங்கே தேடிட்டுருக்க, இறைவனா நீயாவே இருக்கிற, அது நம்ம தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னாரு. சரி, நம்மள இறைவனாக இருக்கும் போது நம்மளுக்கு அது தெரியலையே, அதை எப்படி அறிஞ்சிக்கிறதுன்னும் போது உள்ளுக்குள்ளே உள் பயணம் பண்ணுங்க, நீங்கள் யாருன்றது தெரியும் அப்படின்னும் போது உள் பயணமாக நான் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ எனக்கு இறைவனை தேடி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு டபுள் போனஸாக என்னுடைய உடலில் அதை நான் உடல் பற்றி கேர் பண்ணிக்கல நான். ஆனால் என்னுடைய உடல் ரீதியாக பல மாற்றங்கள் எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய கைவிரல் நகங்கள் தான் எனக்கு ரொம்ப ஒரு சின்ன சிம்பிளான விஷயந்தான். எனக்கு கைவிருடைய நகம் எனக்கு டெட் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் இல்லை. அந்த நகத்தை நான் டாக்டர்கிட்ட போயிட்டு அதை எடுத்து போடுற நிலைமை தான் இருந்தது. ஆனால் நான் டாக்டர்கிட்ட போகலை. ஏன்னா எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு. சரி, நான் அப்படியே விட்டுட்டேன். நான் அந்த தியானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாள் ஒரு 1 மந்த்தாக இருக்கும். நான் திடீர்னு சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போது கை இப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது என் கை விரல்கள் பிளட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது, நம்ம கை விரல்கள் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் ஒரு டெட்டான ஒரு இது எப்படி இது ஆகுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிராக்கலாக இருந்தது. அப்போ நான் மெடிடேஷன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, உடல் ரீதியாக கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு இது சாத்தியமாக இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. உடனே நான் நினச்சேன், இந்த விஷயம் ஒரு சின்ன ஒரு நகை விஷயமே நம்மளுக்கு கண்ணில் தெரிகிற விஷயம் இவ்வளோ ஒரு அப்படியே பிளட் சர்க்குலேஷன் இல்லை, டெட்டாக ஆயிடுச்சு. அது ஒரு தியானத்தின் மூலமாக இவ்வளோ மிராக்கல் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இது இவ்வளோ பண்ணுச்சுன்னா நம்மளுடைய உடல் ரீதியாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் அதை பண்ணோம் அப்படின்ற ரொம்ப கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. தியானத்தின் மூலமாக என்னுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக மேம்படுன்றதை நான் நினச்சிட்டேன். நடுவில் எனக்கு கொஞ்சம் பிபி இருந்தது. இப்போ பிபி இருக்குது, நீங்கள் மாத்திரை போடுங்கன்னாங்க. ஆனால் நான் மாத்திரை போடலை. எனக்கு தெரியும் தியானத்தின் மூலமாக நான் அதை சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் ஒரு 10-12 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் எந்த மாத்திரையுமே நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் உட்காந்து உடனே நான் தியானத்தை தான் பண்ணுவேன். அதன் பிறகு என்னுடைய ஸ்பாண்டிலைஸ் பேக் பெயின் எனக்கு 2 hours மேலே என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. இதெல்லாம் எனக்கு தெரியாமே என்னை விட்டு போன விஷயங்கள் இது. ஆக்சுவலாக நான் கடவுளை தேடி தான் போனேன். ஆனால் எனக்கு டபுள் போனஸாக என்ன ஆச்சுன்னா என்னுடைய ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்தது. அது மாதிரி என்னுடைய பய உணர்வு, நம்மளுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இந்த தியானத்தின் மூலமாக நம்மளை விட்டு அப்படியே கலந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நான் வெஜிடேரியன் ஃபேமிலியில் தான் பிறந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறது இல்லை. நடுவில் கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் அவங்க ஃபோர்ஸில் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த நான் வெஜிடேரியன் கூட என்னை விட்டு எப்படி போச்சுன்னே தெரியாது. அதை தான் நான் சொல்கிறது, தியானம் பண்ணும் போது நீங்கள் எந்த ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத பழக்கங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகி கொண்டே போகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே ஒரு ரெகுலர் நம்மளுக்கே ஒரு என்ன சொல்லுவாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாதிரி. நம்ம போய் எங்கேயும் போய் படிக்க தேவையில்லை. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம போயிட்டு எங்கேயுமே ஒரு கிளாஸஸ் போய் பண்ண தேவையில்லை. நீங்கள் உட்காந்து அழகாக தியானம் பண்ணவே போதும், உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். பதஞ்சலி அவர்கள் சொல்கிறாரு, நியமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 படிக்கட்டுகளில் சொல்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக தியானம்ன்றது ஒரு 5வதுலேயே என்ன வரும் அது. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் இருக்குது பற்றி, இந்த ஒழுக்கம், அப்புறம் அறம், எப்படி நம்ம இருக்கணும், நம்மளுடைய எதை பேசணும், எதை பேசக்கூடாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஜட்ஜ்மெண்ட் கூடாது, இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ்லாம் உங்களுக்கு அந்த தியானம் பண்ணும் போதே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நியமம் என்ற ஒரு ஸ்டேஜெலாம் உங்களுக்கு இந்த தியானம் பண்ணும்போது அது கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா
பதஞ்சலி சொல்கிற மாதிரி இயமம் நியமம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். ஆனால் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து தியானம் பண்ணும் போது என்னன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தியானமும் பண்ணுவீங்க, பிரத்யாகாரம் நியமம் இயமம் இதெல்லாமே உங்களுக்கு போனஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது இப்போ இந்த ஆன்மீகம் இந்த மன்றத்தில் பிஎஸ்எஸ்எம் சொசைட்டின்றது ஒரு மிராக்கலான நம்மளுக்கு கிடைச்ச இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச இது. யாரும் வந்து இந்த ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல, இன்னும் யாரும் புரிஞ்சிக்கல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க அதை கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு சொசைட்டியும் இந்த அளவுக்கு ஒரு ஆன்மாவை வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு 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 ஃபேக்ட்ரியாக தான் நான் பார்க்குறேன் இது. ஏன்னா நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அதாவது நம்மளுடைய 5 சரீரங்கள் இருக்குது. அந்த 5 சரீரங்களை பிறக்கும் போதே, தாயினுடைய வயிற்றில் பிறக்கும் போதே நம்ம 5 கோஷங்களோட பிறக்கிறோம். அதில் விஞ்ஞானமய கோஷமோ ஆனந்தமய கோஷமோ தோட தான் குழந்தைங்க வயிற்றில் இருக்குதுங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என்றது க்ளோஸ் ஆயிடுது. தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை ஒரு தெய்வீகமாக தான் இருக்குது. ஆனால் எப்போ அது பூமிக்கு கீழே வருதோ அப்போ என்ன ஆகுது, அந்த பூதாகாசத்தினுடைய சுவாசத்தை எடுக்கும் போது அதனுடைய கர்ம வினைகள் அதுக்கு பதிவாகி அந்த கர்ம வினைகளை சிக்கும் போது அது விஞ்ஞானமய கோஷமும் ஆனந்தமய கோஷமும் என்ன ஆகுதுனாக்கா கட் ஆயிடுது, க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த 3 கோஷங்கள் மீதே அதிகமாக ஆட்கொண்டுக்கிட்டு இருக்குது. அப்போ நான் இந்த படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சேத்து ஒர்க் ஷாப்பில் இந்த 3 கோஷங்களுக்காக தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம். இது எந்த சொசைட்டிலுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா இந்த 3 கோஷங்கள் தான் ஒரு கர்ம வினைகளோட நம்ம வந்து இந்த பூமியில் ஆட்பட்டு இருக்கிறோம். அந்த கோஷங்களை எந்த சொசைட்டியுமே இவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்காது. எனக்கே ஒரு ஆச்சரியம். நான் ஒரு 12 வருஷங்களாக இருக்கிறேன், ஆனால் எல்லாமே தெலுங்குல இருந்தது. ஆனால் இந்த தடவை சேத்து ஒர்க் ஷாப் நடத்தின அனைத்து மாஸ்டர்ஸ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு லேசான ஒரு விஷயம் கிடையாது. இது போக போக எல்லாருக்குமே ஒரு ஆன்மீகத்தில் யாரெல்லாம் தேடுதல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்கலாம் சொல்கிறாங்க, ரமண மகரிஷியுடையது சொல்கிறாங்க, விஞ்ஞானமய கோஷத்தில் நீங்கள் டைரெக்டாக போங்க, அங்கே நான் யார் அப்படின்றத பாருங்க அப்படின்றாங்க. அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா விஞ்ஞானமய கோஷத்தை டைரெக்டாக ஒரு மனிதனால் பூமியில் சிக்கிக்கின்ற ஒரு மனிதனால் பார்க்க முடியாது. இந்த 3 கோஷங்களையும் அவனை தாண்டினாதான் அவன் விஞ்ஞானமய கோஷத்துக்கு போக முடியும்ன்றதை நான் ஆணித்தனமாக நம்பினேன். ஏன்னா நான் ஒரு ஒரு சித்தருடைய அந்த ஆன்மீக புத்தகங்களை படிக்கும் போது இது எனக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது. ஸோ எந்த அளவுக்கு அந்த கோஷங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கு மாஸ்டர்ஸ்களை வர வச்சு ஒரு இந்த ஹையர் டைமென்ஷனுக்கு போகிறதுக்கான பத்ரி சார் பண்ணுற இந்த ஒரு விஷயங்கள் எனக்கு ரொம்ப வியப்பை வந்து ஊட்டியது எனக்கு இந்த ஷார்ட் டைமில் எனக்கு. ஸோ அரபிந்தர் சொல்லியிருக்காரு, மதர் சொல்லியிருக்காங்க, 100 அரபிந்தர்களும் 1000 சாவித்திரிகளும் பூமியில் இறங்கினாக்கா அவங்க வந்தாங்கன்னா இந்த யுகம் சத்திய யுகம் மாறும்ன்றாங்க. ஏன்னா அவங்க சத்தியுகம் கீழே இறங்கிறதுக்கு அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஆனால் திரும்பவும் நம்மளுக்கு ஒரு அரபிந்தர் இங்கே கிடச்சிருக்காரு. அவர் அதர் டைமென்ஷன் இந்த சக்தியுகத்தை கீழே இறக்கிறதுக்கு 1000 சாவித்திரிகளையும் 100 அரபிந்தர்களையும் இங்கே கொடுத்துட்ருக்காரு, அதுக்கு மேலே கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா சக்தி யுகம் அதர் டைமென்ஷன் நம்மளுக்கு கீழே இறங்க போகுதுன்றது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த சத்தியத்தை புரிஞ்சிருக்கும் போது எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்குங்க. இதில் வந்து ஒன்லி ஆன்மீகம் மட்டும் இல்லை, நம்மளுடைய லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு பிரட்டி போட்டு நம்ம ஒரு ஆனந்தமாக வாழலாம் என்றது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நன்றி. இப்பொழுது ராணி மேடம் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். பத்ரிஜி மகாராஜ் அவர்களுக்கு, ஸ்டேஜ் மேலே எல்லா உட்கார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நண்பர்களே,
கடவுள்மார்களே, ஆசான்மார்களே, என் பெயர் ஸ்வரூபராணி. 20 வருடமா இந்த தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த தியானத்திலோ என்னுடைய அனுபவம் அற்புதமான அனுபவங்கள். ஆனால் சில அனுபவங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புகிறேன் நண்பர்களே. நிறைய ஜூம் செஷன்ஸ் இப்போ எடுக்கிறதுனால தியான பிரபஞ்சம் என்ற புத்தகம் மூலமா என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அந்த திருப்பம் எப்படி வந்தது அண்ணா, 20 வருடத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா எல்லாரும் ஆந்திரால இருந்தாங்க. அப்பா கிட்ட இருந்து குருஜினி ஒரு முறை சந்திச்சேன். அப்பா அவர் சொன்னது, தியானத்து மூலமா கண்கள் மூடிட்டு எவ்வளவு நேரம் தியானம் செய்றீங்களோ, உங்க வயசு எவ்வளவோ அவ்வளவு நேரம் தியானம் செஞ்சாலே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் என்னோட தியானம் நான் ஆரம்பிச்சேன். படிப்படியாக தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தியானம் மட்டுமே பத்தாது, அதுடைய தியான பிரச்சாரம் சொல்லி கொடுக்கிறது, சுவாத்தியாயம் புக்ஸ் படிக்கிறது, சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யும் பொழுது அபரிமிதமான ஞானம் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்லாம சுவாத்தியாயம் படிக்கும் பொழுது ஒருத்தர் இப்ப ரமண மகர்ஷி புக்கு படிச்சோம்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுசா அந்த புத்தகத்துல இருக்கிறதுனால நம்மனால புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கூட ரமண மகர்ஷி மாதிரி மௌனமா வாழ முடியும் நண்பர்களே. அந்த அளவுக்கு அவர் மௌனமா இருந்து காட்டிட்டு நமக்கு வழி காட்டிருக்காரு. அதனால மௌனம் என்றது கூட தியானத்தோட சமமா அந்த அளவுக்கு சக்தியும் வாங்க முடியும். என்னுடைய வாழ்க்கை திருப்பமே 2009 ஸ்ரீசைல தியான மகா யக்னத்திலோ, அந்த தியானத்திலோ என்னோட அனுபவம் எனக்கு நிறைய பெயின்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. என்னடா இவ்வளோ பெயின்ஸ் வருது, என்ன செய்யணும்னா கண்கள் திறக்கக்கூடாது, 1.5 மணி நேரம் ஆனால் கூட கண்கள் திறக்கக்கூடாது அது சொன்னதுனால எவ்வளோ வலி இருந்தாலும் தாங்கிட்டு அது தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். சொன்னாரு குருமார்கள் சொன்னாரன்னா எந்த வார்த்தை அவர் சொல்றாரோ அது நம்ம கடைப்பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில எது வேணுமானாலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு அப்ப கிடைச்சது. கண்கள் திறக்கக்கூடாதுதான், யாருமே திறக்கக்கூடாது. எதனால அந்த பிரபஞ்ச சக்தி வந்துகிட்டே இருக்கும்போது, சப்போஸ் யாராவது பணம் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்குங்கன்னா, எவ்வளவு நமக்கு முடியாதன்னா கூட அப்படியே கைகள் வச்சுட்டு இன்னொரு பேக் வச்சுட்டு இன்னொரு சூட் கேஸ் வச்சுட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டே இருப்போம் இல்லையா. பணம் எந்த அளவுக்கு தேவைப்படுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தியான சக்தி என்றது ரொம்ப தேவைப்படுது நண்பர்களே. எந்த அளவுக்கு நீங்க தியானம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு சக்தி வாங்க முடியும். அந்த சக்தி வாங்கிட்டு நான் இங்க நிக்கிறேன்னா அது தியான மகிமா. பத்ரிஜி மகாராஜ் அவர் சொன்ன வார்த்தைகள் அக்செப்டன்சி, எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில நம்ம எல்லாமே கஷ்டம்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா அந்த கஷ்டம் வரும்போது அது கஷ்டம் நினைக்காம அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறோமோ அப்ப நம்ம வாழ்க்கை வளர்ச்சி அடையும் நண்பர்களே. இது மட்டுமே என்னோட வாழ்க்கையை நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. எனக்கு கடைசியில் தியான பிரபஞ்சம் என்ற புக்கு 20 வருஷமா பண்றதுனால அந்த தியான பிரபஞ்சம் என்ற புக்கு எனக்கு கைக்கு கிடைச்சது நண்பர்களே. இந்த தியான பிரபஞ்சம் மேக்சின் மூலமா தெலுங்கு பொண்ணுக்கு ஒரு தமிழ் புக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த தமிழ் புக்கு அற்புதமா அது செஞ்சுக்கிட்டே இருக்கேன் 1 வருஷமா. கண்டிப்பாக எல்லாரும் அந்த தியான பிரபஞ்சம் என்ற புக்கு எடுத்து நீங்க படிங்க. ஸ்கூல்ல நம்ம எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகிறோமா அந்த ஸ்கூல் புக்கு படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தியான பிரபஞ்சம் என்ற புக்கு அற்புதமாக வந்துட்டே இருக்கு. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. எல்லாரும் அந்த புக்கு படிங்க. இந்த ஸ்கூல் விஷயங்கள் பத்ரிஜி அவர்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதுதான் என்னோட வேண்டுகோள். எல்லாருமே தியானம் பண்ணுங்க, சுவாத்தியாயம் பண்ணுங்க, சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணுங்க நண்பர்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நண்பர்கள். தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ், இப்போ வந்து நம்ம ரொம்ப சீனியர் மோஸ்ட் மாஸ்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் ஆடிட்டர். நமக்கு வந்து அவர் பிரமிட் கூட இருக்கு அவர் தியாகராஜன் ஸ்ட்ரீட்ல. சார் ப்ளீஸ் சார். சுப்பிரமணியம் சார் ப்ளீஸ் வெல்கம். முதல்ல என் குருஜிக்கு சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Today we are here to celebrate the successful events of the last 3 Dhyana Mahayagna 3. Last 3 days we enjoyed a lot in the just forest. எல்லாருக்கும் தெரியும், அங்கெல்லாம் நல்லா நான் தியானம் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா எனர்ஜிஸ் வாங்கினோம். Actually, this is the PSSM, Pyramid Spiritual Societies movement starts in 90s. Everybody knows, those who does not know, just I am informing the 90s it started by Guruji in Andhra Pradesh. It spreads like anything all over the states and all other countries. In 2001, he entered to the Tamil Nadu. Today, that is 20 years has gone. It spreads like so many people are joined here. Firstly, just 2 or 3 members, 5 members, 10 members are gathered. Today we have so many people here. They understood what is the benefits of meditation. See, core objective of PSM is vegetarianism, meditation, and pyramid power. So, everybody should enjoy this one. We are coming to here as a human beings. We understood as a soul beings. Through this pyramid spiritual societies only we can understand the souls. We are all soul beings. We are practicing meditation, learning meditation, propagating meditation, and we are traveling towards enlightenment. This is our core motto of the PSSM. So, all the members of this should join and cooperate and continue to forward to success of this movement in every parts of Tamil Nadu. From now onwards, we have to move like a jet under the leadership of our boss. Today, we are fortunate to have our Guruji. For the last 8 months, more than 1 year, has not come to Chennai. So, we small get together we arranged here. See, PSSM stands for these 3 principles, core activities. So, everybody should come to this and learn the meditation and practice the meditation, enjoy the meditation. As far as my personal thing is concerned, for the last 20 years I am doing this meditation. During this lockdown period, I entered a peak stage of this meditation. I enjoyed a lot. I am able to sit daily 8 hours a day. And the second objective is Swadhyayam. Guruji suggested so many books for a period of time. During the lockdown period, he suggested 2 great books. That books, if you read, you can understand this meditation and all. This meditation, third eye travel, astral, third eye visions, astral travel, incarnations, everything you can find in that books. It came from Treta Yuga. That is untold story of Sita. You can find everything, whatever the Guruji told, whatever he is practicing with us, that is available in that book. You can find every part of that book, you can enjoy that energies, we can feel it. And another book he suggested, 1,000 Seed of Joy. This is entirely true spirituality explains. What he is saying for the last 20 years, it contains everything is there. He simply taught everything to us. We are unable to understand. Very, we are fortunate to have such a Guruji and very simple to understand. Anapanasati meditation is just observing the breath. Breath is our Guru. This is the very simple technique Guruji only propagated very finely in this society. So, I am requesting everyone to follow and propagate
this movement to lead the entire Tamil Nadu at an earliest. Thank you, sir. Thank you very much. Now, I am requesting Suvarna Madam to take over this and give her message. அனைவருக்கும் வணக்கம். பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கு பாத நமஸ்காரங்களோடு. நண்பர்களே, இப்பொழுது சமுதாயத்தில் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தியானம் என்பது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று 30 வருடங்களாக பத்ரிஜி இந்த தியான பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம். இது நமக்கு ஒன்றும் புதிதல்ல. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சிவ 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 சிவா என்று நினைத்து கொண்டே இரு, சிவனையே பார்த்து கொண்டே இரு, சிவனையே போற்றிக் கொண்டே இருன்னு. சிவா திருப்பி போட்டால் வாசி. வாசி என்றால் சுவாசம். சுவாசத்தையே கவனி, சுவாசத்துக்குள்ளேயே போ, சுவாசத்தையே நிலைத்திரு, சுவாசத்தோடு இரு, உனக்கு எல்லாமே கிடைக்கும் என்று அன்றைக்கு அவர்கள் மறைமுகமாக சொல்லி இருந்ததை இன்றைக்கு பத்ரிஜி எல்லாத்தையுமே போட்டு உடச்சி கடத்தெருவில் வச்சுட்டாரு. யாருக்கு வேணுமானாலும் இலவசம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அதனால்தான் அனைவருக்கும் இது நுக் அண்ட் கார்னர்ஸ், எங்கே இருந்தாலும் அனைவராலையும் இது தெரிஞ்சு கொள்ள முடியுது, பயன்படுத்திக்க முடியுது. அதில் நாம் சாதனை செய்ய முடியுது. சாதனை செய்ய 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 நாமும் முதல்ல மனிதர்களாக மாறுகிறோம். இந்த சமுதாயத்தில் நாம் மனித நேயத்தை மறந்துவிட்டு நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோமா என்று தெரியாமல் இருந்த இந்த காலகட்டத்தில் முதலில் இந்த தியானம் செய்து மனிதனாக மாறுகிறோம். அதுக்கப்புறம் கடவுளாக மாறுகிறோம். உண்மையில் நாம் எல்லோரும் கடவுள்கள் தான். அந்த கடவுள் தன்மையை நாம் மறந்துவிட்டு, ஏன் மனித தன்மையை நாம் மறந்துவிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மறுபடியும் நம்மளுடைய அடையாளத்தை நாமளே தெரிந்து கொள்வதற்காக we want to search our self address with ஆனாபானசதி மெடிடேஷன். அனைவரும் தியானம் செய்ய வேண்டும், தம்மை தாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தம்மை தாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே ஆனந்தமாக வாழ முடியும். அந்த ஆனந்தத்திற்காக தியானம், அந்த தியானத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது நல்ல நேரம் வந்துவிட்டது. அனைவரும் முழித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய எல்லா தேவைகளும் பிஎம்சி தமிழ் மூலமாகவும், ஜூம் கிளாஸஸ் மூலமாகவும், பல ஒர்க் ஷாப்ஸ் மூலமாகவும் அனைவருக்கும் அனைத்தும் வந்து சேரும். அதனை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு உபயோகித்து கொண்டு அனைவரும் கடவுளாக மாறுவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இப்பொழுது ஜெயக்குமார் சார் அவர்களுடைய உரையை ஆற்றுவார். ஜெயக்குமார் சார் ப்ளீஸ். பகவான் பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி பாதங்களுக்கு நமஸ்கரித்து, பெரியவங்க ஸ்டேஜ் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும், டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ், காட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயக்குமார். நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம எல்லாருமே இங்கே எதுக்கு தியானம் வரணும் அப்படின்னு யார்கிட்டயாவது போய் சொன்னால், எதுக்கு தியானம்? நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கோமா, ஆனந்தமாக இருக்கோமா? இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆரோக்கியமே மகாபாக்கியம். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நான் இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் ஆரோக்கியம், நாமளே இந்த தியானத்துக்கு வந்தப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. இந்த தியானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட லைஃப் டிசைன் நான் ஒன்று வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். நான் எவ்வளோ சர்ச் பண்ணேன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டேன். அண்டு யோகாசனா, சின்ன பிறந்த யோகாசனா பண்ணுவேன். ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் போயிருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி கூட. இங்கே வந்தப்புறம்தான் ஹெல்த்து எப்படி நம்மளுக்கு, இது எல்லாமே சயின்ஸ், பியூர் சயின்ஸ். அந்த காஸ்மிக் எனர்ஜி விஸ்வத்தோட நம்ம கனெக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு எப்படி ஹீல் ஆகுது எல்லாமே இங்கே வந்தோடனே ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிடி இருக்குது. அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். குருஜி எல்லாமே ஈஸியாக பண்ணிட்டாரு. டஃபஸ்ட் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா உக்காந்தா போதும். எல்லோரும் மறைமுகமாக சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே டேரெக்டாக சொல்லாமல் மறைமுகமாக சொன்னாங்க. இவர் ஒருத்தர் தான் டேரெக்டாக சொல்லிட்டார். அவர் சும்மா இருன்னார்.
சைலண்டாக இருன்னாரு. இவர் அதுக்கும் மேலே போயிட்டு சுவாசத்தின் மீது கவனம். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் 1/3 சுவாசத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு. நம்ம பிறந்தப்பத்துலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம கூடயே இருக்கிறது சுவாசம். ஸோ அந்த சுவாசத்தை பிடிச்சா போதும் மிராக்கிள் மேஜிக் நடக்கும். இங்கே வந்தப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடந்த 15 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எது ஒன்றுமே நம்ம ஒரு சினிமாக்கே போகிறோம், வெறும் ஸ்டோரி மாத்திரம் இருந்தால் நம்மளுக்கு பத்தாது. ஒரு காமெடி வேணும், ஒரு ஃபைட்டு வேணும், ஒரு சென்டிமெண்ட் வேணும். இது கூட பிரமிடை கனெக்ட் பண்ணார். பிரமிடுனாலே அட்ராக்ஷன் எல்லாருக்குமே. நம்ம எல்லாருமே ஏதோ இந்த ஜென்மத்தில் வந்து பிரமிடை கேட்குறோம் பார்க்குறோன்ட்டு நினைக்காதீங்க. நாம் எல்லாருமே ஆல்ரெடி பிரமிடோட ஆன்மீகத்தோட கனெக்டாக இருக்கோம். அதனால தான் இவ்வளோ உண்மையான சொசைட்டிக்கு, ட்ரூத் இருக்கிற சொசைட்டிக்கு, இந்த குருஜி கிட்ட நாம் இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கோம் எல்லாருமே. நீங்கள் எல்லாருமே பெரிய ரிஷிங்க, பெரிய யோகிங்க. எல்லாரும் அதை ரியலைஸ் ஆவீங்க. நீங்கள் தியானத்தை அந்த 48 days கம்பல்சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆமாண்டா, நம்ம வந்து பெரிய ருஷி, நம்ம எல்லாரும் ஆன்மாக்கள், பல ஜென்மம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். ஸோ வந்தப்போ நாம் ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன சாப்பிட்ணும் தெரியாது. நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இப்போ எங்கள் அப்பா டாக்டர் படிக்கல, அக்கௌண்ட்ஸ் படிக்கல, பிகாம் படிக்கல, அவர் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவர் அக்கௌண்ட்ஸ் பற்றி என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் எனக்கு? அதனால உண்மை என்னன்றது யாருக்குமே தெரியல. இங்கே வந்த அப்புறம் தான் அந்த ட்ரூத் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நாம் ஆன்மாக்கள் சோல் சயின்ஸ் படிக்கணும். சோல் சயின்ஸ் வேர்டே நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் சோல் சயின்ஸ் வேர்டு கேட்டது கூட கிடையாது. எத்தனை வேர்ட்ஸ், தேடை, ஆஸ்ட்ரல் ட்ராவல், டைமென்ஷன்ஸ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்த அப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் நிறைய இருக்குது. நாம் என்னவோ அங்கே போன அப்புறம் பார்க்குறது கிடையாது. இங்கே இந்த பர்த்தில் அதை எல்லாமே ரியலைஸ் பண்ணணும். எப்படி? இவ்வளோ ஈஸியான தியானம் 48 நாள். குருஜி எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்ச ரொம்ப நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலிங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு படி நாங்கள் முன்னாடி, ஏன்னா நாங்களும் தெலுங்கில் பிறந்திருக்கோம். தெலுங்கு அவரது கேட்குறப்ப தான் எவ்வளோ ட்ரூத் இருக்குது அதில். அந்த ரியலைசேஷன் உள்ளே நின்று நம்மளுக்கே புரியும். அந்த கனெக்டிவிட்டி. அவர் ஒவ்வொரு வேர்டும் குத்தி குத்தி சொல்லியிருக்காரு, அடித்து சொல்லியிருக்காரு ஒவ்வொரு சத்தியமும். இப்போ வந்து பிஎம்சி தமிழ் இருக்குது, எல்லாருக்கும் யூடியூப்பில் உங்களை எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. 15 வருஷம் முன்னாடியே அவர் ஆடியோஸ் எல்லாம் டிவிடி போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம தெலுங்கு சொசைட்டியில். அவர் சொன்னதெல்லாம் ரிப்பீட்டடாக நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அவர் சொல்லும் போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இன்னரே இது ட்ரூத், இது சத்தியம், நாமளும் ஃபாலோ பண்ணணும். அவர் சொல்கிறதால நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இன்னர் சொல்லும், நமக்கு நம்ம இன்னரோட நம்ம கனெக்டிவிட்டி ஏற்படும் இந்த தியானத்தை கண்டினியூஸாக பண்ணுறப்போ. ஸோ நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எதை முன்னாடி சொல்கிறது எது பின்னாடி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நாம் எல்லாம் ஆன்மாக்கள் வந்தப்போ நாம் இந்த பர்த்தில் செலிப்ரேஷன், ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கணும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஒருவேளை எமோஷன்ஸ் காமிச்சா கூட அந்த ரியலைசேஷன், உடனே ரியலைசேஷன், அந்த ரியலைசேஷன் வந்து நம்ம யார், எதுக்கு எமோஷனை ஏன் வேஸ்ட் பண்ணுறது. நம்ம குருஜி சொல்லுவார், செலிப்ரேஷன், எவ்ரி மூமெண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், ஹாப்பிஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். நாம் பணம் ஒன்று தான் வாழ்க்கை இல்லை, பணமும் ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான், அதுவும் ஒரு பார்ட். ஸோ லைஃப்பை எல்லாத்தையும் பேலன்சிங் பண்ணிக்கிட்டு, ஒரு காயின்க்கு எப்படி 2 sides, அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி 2 கண் இருக்கோ, ஃபிசிக்கலையும் பார்க்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பார்க்கணும். நாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்க்கலன்னா திருப்பி அகைன் இந்த பூமி மேலே வந்து பிறக்க வேண்டியதான். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். ஸோ ஔவையார் சொன்ன அந்த பாட்டை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எல்லாருக்குமே தெரியும், அந்த 10th படித்த வரைக்கும் தான் இது நாம் எல்லோரும் மக்கடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ரியலைசேஷன் இல்லை. ஒவ்வொரு மாஸ்டரும் வந்து சொல்லிட்டு இந்த இடத்து மேலே போய்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம படிக்கிறப்ப தான் அதுக்கப்புறம் அந்த ரியலைசேஷன் இல்லை. பகவத்கீதையை அதுக்கு முன்னாடி நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் குருஜி சொல்கிற மாதிரியெல்லாம் அந்த அந்த அடித்து சொல்கிறதுக்கு முடியாது, இந்த இடத்துல முடியாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நம்ம என்னவோ இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, வந்து பிறந்துக்கிட்டே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே க்யூ கட்டி நிற்கிறாங்க பர்த்தை எடுக்கிறதுக்கு. அதுதான் சொல்கிறாங்க ஔவையார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. எவ்வளோ ஹெல்த்தியாக பிறந்திருக்கோம்.
எவ்வளோ சூப்பர் நாம. ஸோ அவங்களுக்கு தான் ஒன்று இல்லாதப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அவங்க அப்படி பிறந்திருக்காங்க. அதனினும் அரிது கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. நாம் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ட்ரைபலாக பிறக்கிறோம், எதுவுமே தெரியாது, ஏதோ கண்ணில் கிடைச்சது கையில் கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே செத்து போயிடுவோம். ஆனால் நம்மளுக்கு எஜுகேஷன், கல்வி இருக்குது, ஞானம், நாலேஜ் இருக்குது, எது ரைட்டு எது தப்பு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது தெரிஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம பிறந்திருக்கோம். அதனினும் அரிது தானமும் தவமும் புரிதல் அரிது. ஸோ நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி எல்லோரும் அவங்கவுங்க லெவலுக்கு தானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சனாதன தர்மம் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தவம், மெடிடேஷன். ஸோ இந்த உண்மையான ஈஸியான ட்ரூத்ஃபுல் மெடிடேஷன் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். அங்கனம் புரிந்தவரை அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள வானுலகம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் வானுலகம் என்னாலே காட்ஸ் இருக்கிறது. இத்தனை வருஷமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மேலே காட்ஸ்ன்ட்டு. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது வி ஆர் காட்ஸ், அகம் பிரம்மாஸ்மி, நாமே கடவுள்கள். ஸோ அங்கனம் புரிந்தவரை வானுலகம் வாழ்த்திடுமே. அங்கே அசல் மாஸ்டர்ஸ் நிறைய இருப்பாங்க, நம்மளுக்கு இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம். ஸோ நம்மளுடைய விஷஸ் என்ன, இவனுக்கு என்ன வேணும், இவன் என்ன கேட்குறான், இவனுக்கு எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குங்க. யார்? காட்ஸ். காட்ஸ் யார்? நாமளே. ஸோ நாம் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாமே நடக்கும். யத்பாவம் தத்பவத் இதெல்லாம் இங்கே வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டேன்னா அவ்வளோ கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது, பட் நம்மளுக்கு தெரியாது, சொல்கிறவங்க இல்லை. ஸோ இவ்வளோ இந்த பாத்வேயில் 15 வருஷமாக எங்களை கைட் பண்ணி, நேற்று குருஜி ஒரு மாஸ்டருக்கு பொங்கலுக்கு நெய் எப்படி போடணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. இவர் சொல்லி கொடுக்கறது என்னன்னா சொல்லவே முடியாது, எக்கச்சக்கமாக சொல்லி கொடுக்குறாரு எங்களுக்கு. பார்த்துக்கிட்டே இருப்பார், எங்கேயாவது மிஸ்டேக்குன்னா உடனே கூப்பிட்டு ஒரு கொட்டு உடனே சொல்லி கொடுப்பாரு. டிஃபினுக்கு எல்லோரும் உள்ளே போட்டு கொண்டு வருவாங்க, ஆனால் கையில் கொடுத்துட்டு அவர் எதிரில் போடணுமா நெய். யாருக்கா தெரியுமா? ஸோ நேற்று தான் எனக்கே தெரியும். இந்த மாதிரி எவ்ரி சிச்சுவேஷன் கற்றுக் கொடுக்குறாரு ஒரு லிவிங் மாஸ்டர். நம்ம அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, ஒரு ஷிரடி சாய்பாபா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு புத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு ஜீசஸ் கிறிஸ்ட் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம வாழ்ந்துருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு 1000 வருஷம் கழித்து இந்த ஹிஸ்ட்ரி, இந்த பிளானட்டே சொல்லிக்க போகுது. பத்ரிஜி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார், அப்போ ஜெயக்குமார் ஒருத்தர் சின்ன பையன் பக்கத்தில் சீட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக சொல்ல போகுது. அதனால் எல்லாருமே இதை விடாதீங்க, இந்த சான்ஸு. இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கினேன், இது ஒரு 5th டைமென்ஷனில் இந்த பிளானட் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஃபோட்டான் பேண்டு. எனக்கு சீனியர் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் 30 வருஷம் தியானம் பண்ணால் என்ன எனர்ஜி கிடைக்குமோ, இந்த திரேதா யுகம், துவாபர யுகம் யுகம் இருக்குல்ல, அந்த மாதிரி யுகங்களில் 30 வருஷம் தியானம் பண்ணால் என்ன எனர்ஜி கிடைக்குமோ இன்றைக்கி 30 நிமிஷத்தில் கிடைக்கும். 30 நிமிஷத்தில் அந்த எனர்ஜி கிடைக்கும்னா பார்த்துங்க, இன்றைக்கி பிளானட்டில் எனர்ஜி அப்படியே பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஈஸியானது, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். ஒரே ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ், தியானம் பண்ணுறப்போ ஒரு சுவாசத்தை கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லா சுவாசத்தையும் பிடிங்க. ஒன்று மிஸ் பண்ணால் கூட நம்மளது வேஸ்ட். எல்லா சுவாசம் நம்ம எப்படி ஏதாவது ஒரு எக்ஸிபிஷனுக்கோ ஒரு பஃபேக்கோ போகிறோம், ஒரு டிஷ்ஷாவது மிஸ் பண்ணுறோம், டேஸ்ட் ஒன்றாவது பார்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ தான் அந்த கம்ப்ளீட்னஸ் வேணும்னா சுவாசம் ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உக்காந்துக்கிற 24 மணி நேரத்தில் இப்போ குருஜி கண்டிப்பாக தியானம் பண்ண வைக்க போகிறாரு. ஆர்டர் பண்ணுங்க, உங்களோட மைண்டை வந்து போட்டு அடிப்பேன்னு சொல்லுங்கள். சுவாசத்தை அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சுவாசத்தை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அப்புறம் நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த பர்த்டே வேஸ்ட். அதனால் கண்டிப்பாக சுவாசத்தை நல்லா ஃபாலோ பண்ணுங்க, பிரமிடை நல்லா யூஸ் பண்ணுங்க, குருஜி சொல்கிற 18 பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாய்ஃபுல்லாக, பிளிஸ்ஃபுல்லாக, சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை நாம் லீட் பண்ணலாம். எனக்கு அகைன் அண்ட் அகைன் எனக்கு நாம் யார் ரெடியாக இருக்கிறோமோ குருஜி சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ 13 ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, 16 ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, 2017 எங்களது டீமுக்கு எங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, கணேஷா பிரமிட் கேம்பஸ்ஸு. அதை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், நேச்சரோட இருப்போம். நாம் அங்கே நீங்கள் தியானம் பண்ண வேண்டாம்,
சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டு படுத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாலே நீங்கள் அந்த எனர்ஜி ஃபீல், அந்த நேச்சரோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் ஏரியா, அந்த மாதிரி ஒரு இடம் ரிசார்ட் நம்ம போனோம்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10,000 to 15,000 ரூபாய் செலவாகும். அந்த மாதிரி இடத்துக்கு இங்கே இருக்கிறவங்க பாதி பேர் வந்திருக்காங்க முந்தானத்து தியானமகா யக்னத்துக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரெகுலராக ரொட்டீனாக இந்த ஃபேமிலியிலே இருந்தால், ஒரு சினிமாவில் கூட ரீசெண்டாக மகேஷ் பாபு சொல்லியிருக்காரு, அவங்க ஃபேமிலியில் எங்கே எப்போல்லாம் சண்டே ஆகுதோ ஃபேமிலியோடு கூப்பிட்டுக்கிட்டு டூர் போயிடுவாங்க. அப்போது அந்த ஓல்டெல்லாம் மறந்து போயிடுவாங்க. அந்த டூரில், அந்த ட்ரக்கிங்கில், அந்த ஹாப்பினஸ்ஸு, ஜாய்ஃபுல்லு, கேம்ஸு எல்லாம் விளையாடும்போது அந்த ஓல்டு எல்லாமே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃபேமிலிக்கு அடிக்கடிக்கு நாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அந்த ஜாய்ஃபுல் கண்டிப்பாக கேரண்டி. எல்லாருமே இந்த மெடிடேஷனை பண்ணுங்கள். Easy meditation friends, no fees, no rules, no regulations. You can sit anywhere, any place, anytime. எனக்கு இன்னொன்று 2018 PMC இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி என்ன, நம்ம டேரெக்டாக போகணும், வர்றப்போ போகிறப்போ டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு இவ்வளோ இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே நாம் எங்கே எல்லாரும் குருஜி எங்கே ட்ராவல் ஆகிறாரோ, என்ன சொல்கிறாரோ, எல்லா ஆன்மீக நம்ம பிரமிட் சொசைட்டியோட எல்லா ப்ரோக்ராம்ஸும் PMC தமிழ் யூடியூப் சேனலில் என்ன பார்த்துக்க சொல்லி இருக்காரு. ஸோ அதில் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைவும் இருக்குது, ஆஃப்லோடும் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை கேளுங்க, திருப்பி திருப்பி கேளுங்க. நம்ம இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளால் முடியாது, நம்ம பொண்டாட்டி புருஷன், உங்களுக்கு லேடிஸ்க்கு புருஷன் விடமாட்டாங்க, இதுதான் ட்ரூத்து நீ. ஏன்னா அப்படியே இந்த உலகமே ஆப்போசிட் சைடு இருக்குது. சன் ரைசஸ் இன் ஈஸ்ட்டு, செட்ஸ் இன் வெஸ்ட்டுன்னா நம்ம எல்லோரும் வெஸ்ட்டு பக்கம் சூரியன் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் இருக்கோம். நம்மளை நாமே கனெக்டிவிட்டியோடு இருக்கணும்னா PMC தமிழ் யூடியூப் சேனலோட கனெக்டிவிட்டியாக இருங்க. அதில் தான் தமிழ் வருது. பிரமிட் சொசைட்டி பத்ரிஜி சொல்கிறது எல்லாமே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நாங்கள் திருப்பி திருப்பி அந்த ஆடியோவை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருங்க. குருஜி சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் 1 மணி நேரம் மெடிடேஷன், 1 மணி நேரம் சுவாத்தியாயம். புக் ரீடிங் சொல்லியிருக்காரு. புக் ரீடிங் படித்தா நிறைய பேருக்கு தூக்கம் வருது இல்லை, அதனால் PMC யூடியூப் சேனல் கேளுங்க. நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணுறப்ப கூட அந்த டிவைஸ் போட்டுக்கிட்டு யூடியூப் சேனல் கேட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த பர்த்துக்கு பர்பஸ்ஃபுல் பண்ண குரு மகாராஜ் அவர்களுக்கு மிக 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 நன்றி. அண்டு இதுக்கு அடுத்த ஸ்பீக்கர் கலர்ஃபுல் ஸ்பீக்கர், பல யூத்துக்கு ஒரு கனவு டைரக்டர் திரு கதிர் அவர்கள். ஸோ அவரை எல்லாருக்குமே தெரியும். காதலர் தினம் நான் காலேஜ் படிக்கிறப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலேஜில் பார்த்தப்புறம் தான் இப்படியெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குமான்ற அளவுக்கு ஃபோட்டோகிராஃபி, சினிமேட்டிக் எல்லாம் பண்ணார். சூப்பர் படம், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சினிமா. கதிர் சார் ப்ளீஸ் வாங்க. நம்ம குருஜி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவார் யார் எதுக்கு எப்படின்ட்டு. இவர் கூட கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணார் அந்த சினிமாவுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலாக அதிகமாக பேசவே வராது. குருஜி ட்ரெயின் பண்ணிட்டார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. செட்டில் நல்லா டைரக்ட் பண்ணுவேன். அப்போ தெரியாது, அந்த பேசுகிறது உணர்ந்து அந்த சீனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டு வேலை வாங்கிறது செட்டில், அது வேறு கலை. ஆனால் 10 பேருக்கு முன்னாடி பேசுகிறது ஒரு தனி கலை. அந்த கலையை இப்போ நான் குருஜிகிட்ட தான் இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி. நிறைய முறை குருஜி வரும்போதெல்லாம் குருஜி கூப்பிட்டு பயப்படுவேன். வரும்போதே ஐயோ குருஜி கூப்பிட்டு மேடையில் பேச வச்சுருவாரு, என்ன பேசுகிறது, என்ன பேசுகிறது முக்கியம் இல்லையே, நம்ம என்ன பேச போகிறோம், வேறொன்றும் இல்லை, சுவாசம். ஏன்னா இப்போ நான் தினம் பேசுகிறேன் சுவாசத்தை பற்றி, மேடையில் மட்டும் இல்லை, ஃபோன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சுவாசத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த சுவாசத்தை நம்ம PMCகிட்ட வந்த PSSMல வந்ததுக்கு அப்புறம்தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய இடங்களில் மெடிடேஷன் நடந்துட்டு இருக்குது. ஆனால் மெடிடேஷனுங்கிறது கண்களை மீடி அமைதியாக உட்காந்துருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்களே ஒழிய அதனுடைய ஆழமான அந்த உள்கரு என்ன
அந்த கரு என்ன, அது அதனோட ரகசியம் என்ன, அந்த பரம ரகசியம், வாழ்க்கையுடைய பரம ரகசியமான அந்த கரு என்ன, அது அந்த சுவாசம் தான் அப்படிங்கிறத நம்ம குருஜி சொன்ன மாதிரி இதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே சொல்லலை. ஏன்னா அந்த சுவாசத்தோட பலனை பற்றி மெடிடேஷன்ல உட்காரல, சும்மா கண்ணை மூட்டு எல்லாரும் உட்கார்றாங்க. எங்கள் சிஸ்டர் கூட 8 வருஷம் 12 வருஷமா மெடிடேட் பண்ணுறா. அவளுக்கு கால் வலி, கை வலி, உடம்பு வலி, எல்லா நோயும் இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் 2 வருஷம் வந்தப்போ எனக்கு தலைவலி போயிடுச்சு, எனக்கு பல்வேறு பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஃபினான்சியல் பிரச்சனையிலிருந்து வாழ்க்கையோட பயமே போயிடுச்சு. முதல்ல அந்த பயம்தான் வாழ்க்கையில் எப்படி வாழ்றதுங்கிற அந்த பயம் ரொம்ப கொடுமையான நோய்க்கு காரணமானது. அந்த பயத்தை போக்குறதுக்கும் இந்த சுவாசம் தான் பெரிய ரகசியங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். அப்போ எங்கள் அக்காட்ட சொல்ல, என்னம்மா இவ்வளோ வருஷம் நீ இவ்வளோ மெடிடேட் பண்ணுறிய, என்ன பண்ணுவேன் நான் கேட்டேன். இல்லை நான் கண்ணை மூட்டு உட்காந்து பண்ணுவேன். இல்லை எங்கள் குருஜி சொல்லியிருக்காரு, சுவாசத்தை கவனி. வாழ்க்கையில் நம்ம பிராணன், நம்ம உயிர் வாழ்றதுக்கு காரணமே நம்மளுடைய சுவாசம் தான். ஆனால் அந்த சுவாசத்தை நம்ம என்னைக்காவது நினச்சிருக்கோமா? நினச்சதே கிடையாது, மறந்துடுவோம். வாழ்க்கையில் நம்ம என்னென்னா, நம்ம எங்கே தோக்குறோன்னா, நம்ம எது நம்மை வாழ வைக்கிறதோ அதை நம்ம மறந்து விடுகிறோம். நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய இந்த பூமியை இயக்கி கொண்டிருந்த இயற்கை, இந்த சுவாசத்தை நம்ம மறந்துட்டோம். அந்த நம்ம குருஜி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தினுடைய பரம ரகசியத்தை நமக்கு எல்லாம் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக, நானே உனக்கு குரு இல்லடா, உனக்கு வேறொரு குரு இருக்கான், அவன் உன்னோட சுவாசம்னு சொல்லி நமக்கு எவ்வளோ அன்பா, இந்த மாதிரி யாராவது குரு சொல்ல முடியுமா? இப்படி ஒரு குரு நமக்கு கிடைக்குமா? ஆனால் அந்த சுவாசத்தை நேற்று குருஜி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. நேற்று சொன்னாங்க, சுவாசங்கிறது விவேகம், அப்புறம் கண்ணை மூடி உட்கார்றதுங்கிறது ஒரு வைராக்கியம். ஏன்னா கண்ணை மூடணும்னா நம்ம அந்த நம்மளுடைய இதை அடைகிற வரைக்கும் அந்த வைராக்கியத்தோட கண்ணை திறக்கக்கூடாது. அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். கண்ணை மூடின அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் அந்த விவேகம் என்ன பியூட்டிஃபுல். அந்த விவேகத்தோடு நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா, விவேகத்தோடு கவனிக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையை செம்மைப்பட்டுறது. அவ்வளோதான். வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், நோயாக இருக்கட்டும், வாழ்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கும், வாழ்க்கையில் தேவை என்ன சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை இந்த சுவாசத்தின் மூலமாக நம்மளால் பெற முடியும் என்று நம்முடைய குருஜி நமக்கு ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு சுவாசத்திலையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்ம சுவாசத்திலேயே நம்மளை இணைச்சிட்டார் குருஜி. இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு வந்திருக்கு. நமக்கு உலகமெங்கும் குருஜியை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. உலகமெங்கும் பல்வேறு திசைகளில், பல்வேறு நாடுகளில் நம்முடைய குருஜியுடைய சுவாசத்தை பற்றி உணர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் நெருங்கிட்டு இருக்கு. உலகம் பூரா திரும்பிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப்ல, சேனலில் பல்வேறு விஷயங்கள்ல நீங்கள் பார்த்து, டிஜிட்டல் மகாயக்னங்கள் பல்வேறு நிலைமையில் நடந்துட்டு இருக்கிறதுனால உலகம் பூரா உள்ள மாஸ்டர்ஸை நம்ம மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதில் நிறைய நமக்கு கிடைச்சிது. இப்போ தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பை குருஜி பலமுறை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பீரியட்லையும், கொரோனா பீரியட்லையும் குருஜி பல்வேறு சிரமப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய குருஜியோட இந்த சுவாசத்தை பற்றி நம்மளுடைய நண்பர்களுக்கு, நம்மளுடைய பக்கத்து உறவினர்களுக்கு, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு, நம்ம வேலை செய்கிற நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி, தமிழகம் எங்கும் மிக விரைவில் இந்த மாதிரி ஹால் பத்தாது நமக்கெல்லாம், கடற்கரை மாதிரி இடங்களில் நாம் மிகப்பெரிய அளவில் குருஜியோட உட்கார்ந்து மிகப்பெரிய சுவாசத்தை நம்ம உணர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்ததற்காக ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம் குருஜி. அடுத்து கனகேசபை சார் வராங்க, உங்களோடு பகிர்ந்து கொள்ள. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கு எப்படி வணக்கம் சொல்கிறேன்னு தெரியல. இன்றைக்கி வர முடியுமான்னு எனக்கு பெரிய சந்தேகமாக இருந்தது. ஆனால் எப்படியாவது போய் ஆகணும். நிறைய மீட்டிங்கில் வந்திருக்கோம். மெட்ராஸுக்கு வந்து நான் பார்க்க முடியலையே, கணேச பெருமைக்கு தான் போக முடியல, எங்கேயாவது பார்க்கலாமான்னு வந்துட்டேன். அவர் தான் என்னை அழைச்சிட்டு வந்துட்டார். அது எனக்கு அவருக்கும் தான் தெரியும். இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் பெரும்பாலும் வர்றப்பெல்லாம் மீட்டிங்கில் கலந்துருக்கேன். ஆனால் எந்த மீட்டிங்கில் என்னுடைய அனுபவம் நான் சொல்லவே இல்லை. அது இன்றைக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ தெரியல. நான் ஒரு நாள் கோடம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நார்த் உஸ்மான் ரோடுக்கு வந்துகிட்ருக்கேன். ஒரு ரோட், நிறைய பேரல் ரோடு இருக்குது, எந்த ரோடெலாம் வரலாம். அன்றைக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தி. ஏன்டா எந்த ரோட்டு பக்கம் போகலான்னு பார்த்தா ஒரு ரோட்டில் நிறைய மரங்கள் இருந்தது. ஸோ அந்த நெல்லில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு போர்டு, பிரமிட் மெடிடேஷன். நான் ஏற்கனவே மெடிடேஷனில் நிறைய அந்த பிரம்மகுமாரி அது இது எல்லா ரவுண்டும் போயிருக்கேன். ஏன்னா
பிரமிட் மெட்டீரியல் புதுசாக இருக்கே, அது என்ன பிரமிட்? ஆடிட்டர் சுப்பிரமணிய வீடு அது. உள்ளே போனேன். என்ன சார் அது என்னென்னு? அவர் சிம்பிளாக இந்த முன்னால் இருக்கிற பேம்ப்ளெட் எடுத்துகிட்டு போங்கன்னாரு. சரி எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலை, என்னது? திரும்ப உள்ளே போனேன். அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தயவுசெய்து சொல்லிக் கொடுங்கன்னார். அவர் எந்திரிச்சு வந்தார், ஒரு சேரில் உட்காந்தார், காலோட காலை சேர்த்தார், கையை கோர்த்தார், கண்ணை மூடினார், உட்காந்துட்டார். இதான் சார் அப்படின்னார். மூச்சை கவனிக்க வேண்டியதானே. அதுக்கு முன்னால் நான் பெரிய சிவபக்தர், பெரிய இந்த கோயில் குளம் எல்லாம் நிறையா உண்டு. ஆனால் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் ஒன்று தானே இருக்க முடியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மொழிக்கு ஒன்று இருக்க முடியுமா? ஆனால் மனுஷாலாம் ஒன்றா தானே இருக்காங்கன்னு. அவர் சொன்னது எப்படி இருந்ததுன்னா, கூண்டுக்கிளியை அவுத்து விட்ட மாதிரி இருந்தது. ஒரு பெரிய சுதந்திர மனப்பான்மை மனசில். அப்பா கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் யாருக்கு நம்ம சரணடைய தேவையில்லை, யாருக்கு கால் பார்த்து தொட்டு தொடங்க தேவையில்லை, ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சுதந்திர மனப்பான்மையோடு தான் ஆரம்பித்தது. அது மாதிரி ஆரம்பித்து அப்போ பக்கத்தில் நண்பர்கள்லாம் இருந்தாங்க. பெரும்பாலான நண்பர்கள் தெலுங்கு தான். தமிழ் வந்து ஒன்று ரெண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் அவ்வளோ தமிழில் அவ்வளோ ஒரு இது கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச தமிழ்லே நிறைய தவறுகள் இருந்தது, அவங்க பேம்ப்ளெட் எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம எனக்கு ஏதாவது பணி செய்யணும்னு ஆசை இருக்கேன், சரி நம்ம ஏன் இதை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்லேஷன், அது இந்த சங்கல்ப சக்தி அப்படி உள்ள டிரான்ஸ்லேட் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தியான தமிழ்னு ஆரம்பித்தாங்க. என்னடா சரி இதில் என்ன நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், நமக்கு ஒன்றுமே தெரியாதே. அப்போ நான் கேள்விப்பட்டேன் லப்சாங் ரம்பா, யூ ஃபார் எவர், நம்ம குருஜிக்கு ரொம்ப பிடித்தமான புத்தகம். அப்படியா? எனக்கு லப்சாங் ரம்பாவும் தெரியாது, யூ ஃபார் எவரும் தெரியாது. போனேன், நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிற வசதி, யூ ஃபார் எவர் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நானே வாலண்டியர், நான் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னேன். எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண? நான் யூ ஃபார் எவருக்கு முன்னால் படித்ததே கிடையாது, லப்சாம் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 7-7:30 தான் வர முடியும். நைட் 10 மணி மேலே உட்காருவேன். எல்லோரும் படுத்தப்பட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவேன். 2 விண்டோ இருக்கும் கம்ப்யூட்டரில். ஒரு விண்டோ தமிழ் ஸ்கிரிப்ட், இன்னொரு விண்டோவில் யூ ஃபார் எவர் புக் இருக்கும். அதுக்கு முன்னால் அந்த புக்கையும் படித்ததே கிடையாது. படிப்பேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன், படிப்பேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன், சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் திரும்ப ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு படித்து பார்ப்பேன், இதை படித்து பார்ப்பேன், அவ்வளோதான். அது எப்படி உட்காந்துன்னு தெரியல. ஆனால் என் பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அது யார் எனக்கு தெரியாது. நான் கண்ணு முடிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது, யாருமே இருக்கணும். ஆனால் அந்த இதை முடித்தேன். இன்னமும் நினச்சி அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, உண்மையில் சொல்கிறேன். பொதுவான கருத்து தான் திரும்பி வர, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியல. எனக்கு நான் அந்த மாதிரி ஒரு இதே ஒரு கட்டுரை எழுதின பழக்கமும் கிடையாது, இந்த மாதிரி மேடையில் ஏறி பேசின பழக்கமும் கிடையாது, நிறைய தமிழ் புத்தகங்கள் வந்து படித்த பழக்கமும் கிடையாது. சும்மா கொஞ்சம் இந்த திருவாசகம், தேவாரம், திருமூலத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு பார்ப்பேன்னு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. முடிச்சு கொடுத்தேன். இப்போ அந்த ஒரு ஆனந்தத்தை என்னால் இது பண்ணவே முடியாது. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து நான் எம்எஸ்சி படிக்கும்போது ஒரு நண்பர் 1965 வருஷம் இங்கே இருக்க மெட்ராஸ் தீசப் சொசைட்டி கூட்டி வந்தார். தீசப் சொசைட்டி இருக்கிறது எனக்கு தெரியாது, எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன், அது ஒரு 15 days அவங்களோட இருந்தேன். அப்போ ருக்மிணி தேவை இவங்கெல்லாம் பார்த்தேன். அது என்ன, அதாவது எனக்கு வந்து எல்லாம் அப்படியே எனக்கு இப்போ தான் தெரியுது, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை கரெக்டாக அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு சில பிரச்சனைகள் உண்டு. நான் யாரை பார்த்தாலும் உடனே கேள்வி தான் கேட்பேன், இதுக்கு என்ன விட? ஐ எம் ரெடி டு அக்செப்ட், பட் வாட் இஸ் மை டியூட்டி டு டூ டு ஃபேஸ் திஸ் சேலஞ்ச் அப்படின்னு கேள்வி கேட்டே இருப்பேன். யாரும் கூட. ஒரு தடவை கிருவானந்தரை பார்த்து அவுட்லெட் கேட்டேன், யாரை பார்த்தாலும் சரி. ஜெயகிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நாள் போனேன், எல்லாம் கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க, கொஸ்டின் கொடுத்தேன்.
ஒன்றும் ஆன்சரே கிடைக்கல. ஆனால் சர்ச் பண்ணிட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் அவேர் தட் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் சம்திங், பட் தேர் வாஸ் எ சர்ச். த மூமெண்ட் ஐ கேம் டு நோ அபவுட் திஸ் மெடிடேஷன், things started clearing. I don't say it is cleared, it is get cleared. நான் ஒன்று சொல்லிப்பேன், 3ஆம் கிளாஸில் மேத்ஸ் படிக்கிறோம், 5ஆம் கிளாஸில் மேத்ஸ் படிக்கிறோம். 3ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸ்லையும் படிக்கிறப்ப அந்த மேத்ஸு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் 7வது 8வது வரும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளை அறியாமலே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணுற வரைக்கும், பேசுகிற வரைக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துக்கிட்டே இருக்குது. அது எனக்குள்ளே இந்த இந்த ஆன்மீக வாழ்க்கையில் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அனுபவம் தான் இருக்கும். இதுதான் சொல்லவே முடியாது, அனுபவம் இருக்கும். சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்படி சந்தோஷம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த இட்ஸ் எ கைண்ட் ஆஃப், இது எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் எ நேம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தெர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம குருஜி சொல்லிருக்காரு, எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், எவல்யூஷன், என்ஜாய்மெண்ட், எனர்ஜி, அது 5E கான்செப்ட். இது மாதிரி நிறைய. இப்போ என்ன தெரியுமா, இந்த கொரோனா வந்தது மிகப்பெரிய ஒரு வரம் தான். என்ன கம்ப்யூட்டரில் உட்காந்திங்கன்னா எனக்கு தெரியல, என்னால் இப்போ நிறைய சேவைகள் செய்ய இருக்கலாம், ஒன்றும் தோதில்லை. பட் ஆனால் கம்ப்யூட்டர் மூலம் நிறைய அனுப்பிச்சிட்டே இருக்கேன். யார் தெரியுதோ தெரியலையோ அள்ளி தெளிச்சிடுறது தானே, வந்தால் வரட்டும். பிஎம்சி தெலுங்கு எனக்கு அவ்வளோ தெரியாது, பிஎம்சி தமிழ், பிஎம்சி இங்கிலீஷு, பிஎம்சி யூஎஸ்ஏ, பிஎம்சி குளோபல், பிஎம்சி யூகே எல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ நாலேஜ் ஆட்டு அப்பா. நான் அதுக்கு முன்னால் அவ்வளோ நாலேஜ் நான் கேதர் பண்ணதே இல்லை. இப்போ அந்த பிஎம்சி, ஏன்னா டைரக்ட் இன் டச் வித் அவர் பத்திரிச்சி, இந்த மாதிரி அக்கேஷன் தான் மீட் பண்ண முடிஞ்சு. அதுக்கு முன்னால் இப்போ அப்படி இல்லை. டிஜிட்டல்னா பியூர் டிஜிட்டல். டிடிஎம் போடுறாரு, டிஜிட்டல் தியான மீட்டிங் போடுறாரு, பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆச்சரியம், உலகம் பூரா எப்படி இவர் அந்த செய்தியில் கொண்டு போய் சேர்த்தான்னு தெரியல. நம்மளாம் பார்த்துட்டே இருக்கோம், சாதாரணமாக தெரியுது. ஆனால் உலகம் பூரா இருக்கிறாங்க, நம்மளை விட தீவிரமாக இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சேவை மேம்பாடும் செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்போனால். நம்ம சென்னையில் பக்கத்தில் வந்திருக்கவர் நமக்கு தெரிஞ்சவர், ஆனால் அந்தளவுக்கு நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த சீரியஸ் நம்மகிட்ட இல்லை. அதான் வரணும், வந்தானா. ஆனால் நிச்சயமாக வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிற அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ஒரு மாதிரியான கட்டமைப்பான ஊர். இது நம்ம பத்திரிஜி அவர்களே கருணாநிதி வீட்டுக்கு போயிருக்கார் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால். அவ்வளோ அப்செக்டால். ஏன்னா இங்கே அவங்க உண்மையை மறைச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், உண்மையை தெரியல. ஏதோ ஒரு மாயையில், ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்து வந்துட்டாங்க. ஆனால் இப்போ உண்மையை தானாக வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த காலத்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க, ரிஷிகள் சித்தர்கள்லாம் ஒளிஞ்சிருக்கான், இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ வெளியே வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு கிடைத்த வெறும் பாக்கியம் எத்தனை. ஆனால் எவ்வளோ பிறவிகள் எடுத்து எவ்வளோ சந்தர்ப்பத்தோடு இருந்தால் தான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது எல்லோரும் பயன்படுத்தி நல்லா வரணும். நான் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. தியானத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னோடய உணர்வில் ஜஸ்ட்டு பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி எப்படியாவது வந்துடணும், அப்படி நேருக்கு நேராக பார்த்துடணும் பத்திரிச்சு அப்படின்னு தான் நினச்சி பாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என் நண்பர்கள்லாம் இருப்பாங்க, யார் யாருன்னு தெரியாது. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். பிதாமகன் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கு, என் சுவாமி அவர்களுக்கு எனது வணக்கம். இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கம். நான் சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு லிவர் சிரோசிஸ் என்ற நோயில் அவதிப்பட்டிருந்தேன்.
நான் சாமிஜியை பெங்களூரில் பார்க்க செல்லும் பொழுது என்னிடம் மருத்துவர் எப்போதும் இருப்பார் என் பயணத்தில். சாமிஜி எனக்கு தியானத்தை சொல்லிக் கொடுத்து அந்த தியானத்தை நான் செய்து சாமிஜியின் கட்டளை, நீ அடுத்த வாட்டி என்னிடம் வரும்பொழுது உன் மருத்துவர் கூட இருக்கக்கூடாது, உன் மகள் மருத்துவராக இருந்தாலும் உன் மகளாக தான் வர வேண்டும், மருத்துவராக உன் கூட வரக்கூடாது என்ற கட்டளையின் பிரகாரம் யாரும் இல்லாமல் அவரை நான் தனியாக சென்று சந்தித்தேன். இன்று இங்கிருந்து இந்த இயக்கத்துக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு அவர் கொடுத்து தனி மனிதனாக இருப்பதற்கு அவர் என்னை ஆளாக்கி உள்ளார். இது அவருக்கு நன்றி. இப்பொழுது நமது ராமநாயக்கன்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டத்தில் தியான மகா யக்னம் 5, 6, 7, 8 தேதிகளில் சாமிஜியின் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அங்கு அவர் இருக்கும் பொழுது அவருடைய ஸ்டேஜ் மேடையில் 500 ரோஜா செடிகளை கொண்டு அலங்கரித்தோம். வரும் மார்ச் மாதம் அவர் 10,000 ரோஜா செடிகளை கொண்ட பத்ரிஜி மலர் பூங்கா என்பதனை திறப்பு விழா செய்வார். மிகச் சிறப்பாக அந்த ரோஜா பூங்காவில் தியான மண்டபங்கள், அதாவது பிரமிட் தியான மண்டபங்கள் அமைந்திருக்கும். அதில் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் சென்று காணும் ரோஜா கண்காட்சியை அந்த பூங்காவில் சாமியின் தலைமையில் இருந்து தியானம் செய்ய வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேதிகள் இதை இந்த ஃபங்க்ஷனை இந்த விழாவினை ஆர்கனைஸ் செய்யும் திரு ஜெயக்குமார் அவர்கள் அணுகினால் அவர் உங்களுக்கு இதை பற்றி மேலும் விவரங்கள் கொடுப்பார். உங்கள் பெயர்களை அவர்களிடம் பதிவு செய்யுங்கள். சாமிஜியின் இந்த கணேசா பிரமிடை இப்பொழுது பிரமிட் கஷேத்திரம் என்று அவர் பெயரிட்டுள்ளார். நமக்கு வரும் மார்ச் மாதம், இன்னும் அவர் தேதி குறிப்பிடவில்லை, நமக்கு வருடத்துக்கு ஒரு வாட்டிதான் அவர் 3 நாட்கள் 4 நாட்கள் நம்மிடம் தியான மகா யக்னத்தில் பங்கெடுப்பார். ஆனால் 3 மாதம் கழித்து நமக்கு அங்கு பிரமிட் ரெட்ரீட் என்ற ஒரு முது பழக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார். நீங்கள் அனைவரும் இந்த பிரமிட் ரெட்ரீட்டுக்கு 3 நாட்கள் அங்கு தங்கி அதனுடைய பலனை, தியான பலனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அனைத்து வசதிகளும், இங்கிருந்து பஸ்ஸில் நீங்கள் பிக்கப்படுவீர்கள், அங்கிருந்து திரும்பி டிராப் பண்ணுவீர்கள். உங்களுக்கு தங்கும் வசதி, உணவு வசதி அனைத்து இருக்கும். திரு ஜெயக்குமார் சொன்னது போல் மனம் அமைதி இல்லாமல் மனசோர்வோடு இருப்பவர்கள், சந்தோஷமாக இருப்பவர்கள், நீங்க ஒரு ரிசார்ட்டில் போய் பணம் கொடுத்து அனுபவிக்கும் சுகத்தை இந்த இயக்கம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம். நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டாம். இந்த அனுபவத்தை பெற்று சாமிஜியின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாமிஜி எவ்வளவு சிம்பிள் அப்படின்றத நான் சொல்றேன். கணேசா பிரமிடில் அவர் தங்குவதற்கான உண்டான வசதி இல்லை. ஆனால் அவர் சாதாரண ஒரு கட்டிடத்தில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட அவருக்காக தனியா இல்லை. அதில் அவர் இரவு அங்கு தங்கி நமக்காக இந்த தியாக யக்னத்தை சிறப்பாக செய்து கொடுத்தார். நான் சாமிஜியிடம் சொன்னேன் நேற்று, சாமிஜி நீங்க மார்ச் மாதம் வரும்பொழுது எங்களால் கட்டடங்கள் கட்டி முடிக்க முடியாது, ஒரு சின்ன பாத்ரூம் மட்டும் அட்டாச் பண்றேன், எப்படி சாமிஜின்னு கேட்கும்போது, தட் இஸ் எனஃப் மேன். அந்த பெருந்தன்மை அந்த மகானுக்கு, வசதிகளை அவர் எதிர்பார்க்கவில்லை. நேற்று எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. அவர் பொதுவாக சந்திரசேகர் வீட்டுக்கு வருவார். ஆனால் நேற்று இரவு ஊரப்பாக்கம் என்ற இடத்தில் அவர், நேற்று இரவு நான் அவரை சந்திக்கும் போது மிக எளிமையாக அந்த இடத்தில் இருந்தார்.
இவ்வளோ பெரிய மகான் எப்படி அங்கே சாதாரணமாக அந்த வீட்டில் தங்கின எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஊரப்பாக்கம் என்ற இடத்தில் நான் 12,000 மனைகளை விற்று 10,000 பேர்கள் வீடு கட்டி குடியேறியுள்ளார். ஆனால் எனக்கு கூட தெரியவில்லை ஊரப்பாக்கத்தில் இந்த மகான் அங்கிருந்து வந்து அங்கு இன்று காலை ஒரு பிரமிடை திறந்துள்ளார். என்னால் நான் உருவாக்கிய அந்த நகரில் செய்ய முடியாதை இந்த மகான் அங்கிருந்து வந்து செய்துள்ளார் என்பதை எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே ஓகே, இது முடிஞ்சு மாங்காடில் போயிட்டு ஒரு பிரமிட் ஓப்பன் பண்ணுறார். வேற எந்த குரு, நான் இதை கம்பேர் பண்ண விருப்பம் இல்லை, இந்த மாதிரி சிம்பிளா சாதாரணமாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற உணவு அது எதுவாக இருந்தாலும் எந்த கம்பல்சரியும் கிடையாது. ஒரே குரு இந்த யுகத்தில் பிரம்மஸ்ரீ மட்டும்தான். உங்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியம் கொடுத்ததற்கு, இந்த பாக்கியம் கிடைத்ததற்கு நமது கனகசபாதி சொன்ன மாதிரி, நமது டைரக்டர் கதிர் சொன்ன மாதிரி, நமது தங்கைகள் சொன்ன மாதிரி, நீங்கள் எல்லாம் இந்த அனுபவத்தை பெற்று இந்த தியானத்தின் மூலம் நீங்கள் நன்றாக வாழும்படி சாமிஜியின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். I call Mr. Murthy to come to the diocese. మాధవ పెద్ది మూర్తి గారికి గట్టిగా చప్పట్లు కొడదాం. Pranams to Brahmarshi Patriji and to all the other delegates seated on the dais. I'm extremely happy this morning to be here in welcoming our beloved Patriji to Chennai. The pandemic has given us certain restrictions of the crowd, but irrespective of that, I see a lot of you here. That is the grace that Patriji has given to everyone. Imagine if this pandemic wasn't here, we wouldn't have had one seat vacant here and people would have been standing in all the directions. However, 2 days back, I had the great opportunity of performing at the Ganesh Pyramid near Vaniyambadi in Ramanayakanpet. When Mrs. Sunita Jagadish called me and told me, you have to perform virtually, can you please send your video? I point blank said, sorry Sunita ji, I won't be able to send a video. If you don't mind, I will come and perform in live. I'm not scared about the virus, I'm not scared about the pandemic. She said, no, most of the artists have done the recording and they've sent. I said, why should I get scared? When Patriji is there, I have no problem. I'll just come and perform, I have no issue, I said. And that was a very, very wonderful experience for me to perform. Every performance that I do, I have traveled all over the world, I have performed for many godmen, I have traveled nook and corner. But there is always a special feeling whenever I perform for the Pyramid Society, for Brahmarshi Patriji. If I remember, it dates back to almost 14 years, if I'm right, since I've been performing for Sir. And various places I have performed. And every time I perform, I feel there is a special energy that flows into me, even during the performance and even after the performance. I'm very openly telling you, I'm not a meditator, but the meditative powers that our beloved Patriji has, one touch of his, one touch of this, or a touch on my back is enough. That can rejuvenate me to do many, many performances in the future. Almost after 6 months, I never danced last 6 months, or I would say even 8 months. January, I performed at the Pileru convention, and after that I performed 1 or 2 for other places in Chennai and other places, but I never danced for the last 6.5 months.
And I was actually testing myself the previous day. I should practice at least two items and go and all that. But you believe it or not, 1 hour I continuously could perform. It is only because of the grace of Brahmarshi Patriji. His presence can energize. It can elevate you to a different level. It can take you to a very, very high level. As Sir was talking about Patriji, his simplicity. Again, I told you, I've seen so many godmen. I will not mention who, what, why. This is not the forum to do that. But as far as Patriji is concerned, from the day one that I have seen him and got his blessings, till day before yesterday, I have always seen him with the same love and affection towards me. He is such a wonderful person, a Guruji of that standard where he has transformed lives of people with miseries, lives of people with troubles, lives of people with not having proper mental happiness with his beautiful meditation. He is such a simple man. Even the other day when I was there in Ramanayakanpet, we were sitting together and he asked me to come and join for lunch. And first thing he did was, he was serving to me and to the other two gentlemen. Who can do this? How fortunate can this soul be to get the offering from the Guruji himself? And after the performance, again when we came for dinner, I thought again Guruji will all join together. Then they said, no, Guruji will first serve to everyone and then only. So he served not only me, even to the poor people. This is the greatness of this Guru. I'm really fortunate. Why? Because, again I told you, I have danced in front of Satya Sai Baba. I've danced in front of Mata Amritanandamayi. I danced in front of Sri Ravi Shankar, Avadeshanandagiri. You name, I have performed. Both with Hema Malini and my own performances. But I have a very, very special feeling. I ask for a performance. I still remember Patriji saying, sorry Murthy Garu, Hyderabad anni full aypoyinayi. I said, Guru Garu, I want to perform. You believe it or not, immediately after the performance, Guruji announced Murthy Garu is coming to Hyderabad. And I'm performing there. This is the relationship that I have with this great Guruji. I am so fortunate, so fortunate. I know every one of you here had some problem or the other, but most of your problems have either minimized or either vanished. How could this be possible? Unless there is someone to guide you in the right perspective, in the right path, in the right way. It can happen only through a person none other than Brahmarshi Patriji. And you, having become the masters under the beautiful guidance of Patriji, you are now taking it forward, spreading his message, spreading his meditative mode that has to be done in a very, very simple manner. There is no difficult situation, I know. In fact, after the performance, when it was raining, they said we will all do meditation for 10 minutes and 15 minutes approximately we did. And I also did the meditation. I know I went into a different world. Then I realized there's something very, 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 very deep into this pyramids, these organizations work. It is all the grace of Patriji and the power that he gives to you all and how you emanate that meditative powers to the others who are ignorant, who are negligent, who are not interested, to all these people. But not to forget, one day or the other, I'm sure they're all going to come under this banyan tree headed by Brahmarshi Patriji. So it is my greatest privilege to say, as an artist, that I will continue as long as I can perform, and you give me the grace, you give me the blessings, and I am with the pyramid organization, I am with you Patriji, and I am going to perform in every conclave that you organize. This is my word, and I'm very, very happy today to be here among all of you. And I again, once again, seeking the blessings of Patriji, I would like to take leave. Thank you.
అందరికీ నమస్కారాలు. எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்றார். Remember that we are all gods. நாம் அனைவரும் கடவுள்கள், இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். That is the first statement. இது முதலாவது சந்தேசம். Aham Brahmasmi. அகம் பிரம்மாஸ்மி. That is the Mahavakya from the Vedas. இது வேதங்களில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. That Mahavakya from the Vedas should be our first statement. Whenever we open our mouth first. நாம் எப்பொழுதெல்லாம் வாய் திறக்கிறோமோ அப்பொழுது முதல்ல வேதங்களில் சொல்லப்பட்ட அகம் பிரம்மஸ்மி என்பதை நாம் சொல்ல வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். I am a god and you are a god. நான் ஒரு கடவுள், நீங்களும் கடவுள். We are gods come down from the higher worlds to the earth planet to become beautiful men. நாம் மேலுலகில் இருந்து கடவுள்களாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அழகாக. We are not here to become ugly men. We are here to become beautiful men. நாம் ரொம்ப அழகாக வந்திருக்கிறோம், அழகில்லாமல் இருப்பதற்காக அல்ல, அழகாக இருப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். If you forget your own godhood, you are an ugly person. நாம் நம் கடவுள் தன்மை மறந்துவிட்டால் அது அழகல்ல. If you remember your godhood, you are a beautiful person. நாம் நம் கடவுள் தன்மையை தெரிந்து கொண்டால் அதுதான் நமக்கு அழகு. In Sri Ramayana, Hanumanji comes. When Hanumanji arrives on the scene, it is called a Sundara Kanda. Before Sundara Kanda, it is Kishkinda Kanda. ராமாயணத்தில் எப்பொழுது அனுமர் வராரோ அதற்கு சுந்தரகாண்ட என்று பெயர். அதற்கு முன்னாடி இருப்பதெல்லாம் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்ட என்று அழைக்கப்பட்டது. Kishkinda Kanda means a monkey's life. கிஷ்கிந்தா காண்ட என்றால் குரங்கு வாழ்க்கை. Sundara Kanda means a beautiful life. சுந்தரகாண்ட என்றால் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையின் அர்த்தம். So, and who is Hanumanji? Hanumanji is Vayuputra, Pavanputra. ஹனுமார் என்றால் யாரு? அவர் பவனபுத்ரா, வாயுபுத்ரா. We have got our Pavan, our Vayu here. நமக்கும் அந்த பவன் வாயு என்றது நம்ம மூக்கிலேயே சுவாசத்தின் மூலமாக இருக்கிறது. But we have not become Pavanputra, Bhratputra, Vayuputra, Shwasaputra. நம்மக்கிட்ட சுவாசம் இருந்தாலும் நம்ம சுவாசபுத்திரராக, வாயுபுத்திரராக, பவனபுத்திரராக நாம் வரவில்லை. That's why we are in Kishkinda Kanda. அதனால்தான் நாம் கிஷ்கிந்தா காண்டவிலேயே இருக்கிறோம். Before you become Vayuputra, you are in Kishkinda Kanda. After you become Vayuputra, you are in Sundara Kanda. நாம் வாயுபுத்திரராக ஆகிறதுக்கு முன்னாடி கிஷ்கிந்தா காண்டாவில் இருக்கிறோம். எப்பொழுது நாம் வாயுபுத்திரராக மாறுகிறோமோ அப்பொழுது நாம் சுந்தர காண்டாவில் இருக்கிறோம். This is Ramayanam. இதுதான் ராமாயணம். Ramayana is not about one Rama marrying one Sita, getting 2 kids. That is not Ramayanam. ராமாயணம் என்றால் ராமர் சீதர் இருக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 2 குழந்தைங்களை பிறந்தாரு, அது இல்லை The ராமாயணம். whole secret of Ramayana is from transformation from Kishkinda Kanda to Sundara Kanda. ராமாயணத்தின் ரகசியம் என்னவென்றால் கிஷ்கிந்தா காண்டாவில் இருந்து சுந்தர காண்டாவுக்கு நாம் மாற வேண்டும். Before meditation, everybody is in Kishkinda Kanda. தியானத்திற்கு முன்னாடி அனைவரும் கிஷ்கிந்தா காண்டாவில் தான் இருக்கிறோம். They are misdirected by the stupid mind. அது நம் மனதை ரொம்ப மோசமாக கொண்டு செல்கிறது. You say monkey's mind, you know. Mind is like a monkey. It doesn't know what to do, what not to do. It spoils everything. That is Kishkinda Kanda. But after you do meditation, you become a Vayuputra, you become a Pavanputra, you become a Bajrang Bali, you become Sri Hanumanji. Now you are a pure God. Hanuman is pure God. Same monkey, before meditation is a monkey. Same monkey, after meditation is a God. We are all like that. மனமை ஒரு குரங்கு என்று சொல்வார்கள். குரங்கு மனதோடு நாம் இருக்கும்போது நம் செயல்கள் அனைத்தும் குரங்கு செயல்களாகத்தான் இருக்கிறது. அப்பொழுது அது கிஷ்கிண்டா காண்டவாகத்தான் இருக்கும். எப்பொழுது நாம் தியானம் செய்து சுவாசபுத்திரராக மாறுகிறோமோ அப்பொழுது நம் வாழ்க்கை என்பது சுந்தர காண்டாவாக மாறுகிறது. நாம் பவனபுத்திரராக மாறுகிறோம், பஜ்ரங்க பல் என்று சொல்கிறோம். அப்பொழுது நம் வாழ்க்கை என்பது சுந்தர காண்டாவாக இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறது. ஆகையால் தியானம் செய்வதற்கு முன் கிஷ்கிந்தா காண்டா. I can't help you. And if you are like Hanuman, I don't have to help you. நாம கிஷ்கிந்த காண்டவில் குரங்காக இருக்கும்போது நம்மளுக்கு யாரும் உதவி பண்ண முடியாது. ஆனால் தியானம் செய்து சுந்தர காண்டாவுக்கு வரும்போது நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ரொம்ப அழகாக இருக்கிறது. All India people must understand what is Ramayanam.
இந்தியர்களாக நாம் அனைவரும் ராமாயணம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். Without Ramayana, what is India? ராமாயணம் இல்லாமல் இந்தியா என்பதே இல்லை. And what is Ramayana? Ramayana is nothing but transformation from Kishkinda Kanda to Sundara Kanda. This is what is Ramayana. ராமாயணம் என்றால் கிஷ்கிந்த காண்டாவிலிருந்து சுந்தர காண்டாவுக்கு மாறுவது தான் ராமாயணம். இதுதான் உண்மையான ராமாயணம். How do you get transformation? Doing meditation. Becoming Vayuputra, Pavanputra, Shwasaputra, Bhratputra. நாம் கிஷ்கிந்த காண்டாவிலிருந்து சுந்தர காண்டாவுக்கு எப்படி மாற வேண்டும்? தியானம் செய்வதனால். தியானம் செய்வதனால் நாம் அனைவரும் பவனபுத்திரராக, வாயுபுத்திரராக, பஜரங்க பலியாக நாம் மாறுகிறோம். We have the breath, but we are not becoming Bhratputra. That is the funny part of it. It's like, having a car, but we don't know how to drive it. What is the point in having a car when you don't know how to drive it? What is the point in having Veena in your home when you can't play it? What is the point in having a computer when you don't know how to operate the computer? You have the breath, but you have not become the Bhratputra. You have missed the whole of Ramayana. நமக்கு சுவாசம் இருக்கிறது, ஆனால் அதை உபயோகிக்க நாம் மறந்துவிட்டோம். அதனால் நம்ம சுவாசபுத்திரராக மாறவில்லை. நம்மக்கிட்ட கார் இருக்கிறது, கார் ஓட்ட தெரியவில்லை என்றால் அந்த கார் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, அது ஆப்ரேட் பண்ண தெரியவில்லைன்னா கம்ப்யூட்டர் இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி நமக்கு சுவாசம் இருந்தும் அதை நாம் பயன்படுத்த முடியலன்னா அதில் பிரயோஜனமே இல்லை. ஆக நம் சுவாசத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் சுவாசபுத்திராக மாறினால் மட்டுமே அது ராமாயணமாக இருக்கும், நாம் இந்தியர்களாக இருக்க முடியும். And you will become like Hanumanji. I became like Hanuman 40 years back. Before that, I was also a monkey. ஸோ நாம் அனைவரும் ஆஞ்சநேயர்களாக மாற வேண்டும். அவரும் கூட தியானம் செய்வதற்கு முன்னாடி அதே போல் தான் இருந்தார். அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாது. இப்பொழுது அவர் தியானம் செய்து 40 இயர்ஸாக அவரும் வாய்ப்புத்தராக இருக்கிறார். I became a Hanuman from a monkey 40 years back. And I am helping all monkeys to become Hanumans. தியானத்திற்கு முன்னாடி நான் அது போல தான் இருந்தேன், இப்பொழுது நான் மாறிவிட்டேன். அதே போல தான் தியானத்திற்கு முன்னாடி நீங்கள் அனைவரும் குரங்குகளாக இருக்கிறீர்கள். அனைவருக்கும் நான் தியானத்தை சொல்லித்தந்து வாய்ப்புத்தர்களாக மாற்றி கொண்டிருக்கிறேன். I can't make a monkey a Hanuman. It is not possible. But if the monkey wants to become a Hanuman, I can help it. குரங்காக இருப்பவர்களை ஆஞ்சநேயராக மாற்ற முடியாது. ஆனால் யாரெல்லாம் மாறுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும் என்று சொல்றார். உங்கள் உதவிக்கு எங்களுடைய நன்றி. The monkey should decide, I want to become like Hanuman. அந்த குரங்கு முடிவு செய்து கொள்ள வேண்டும், நான் ஆஞ்சநேயராக மாற வேண்டும் என்று. Many monkeys in my own family never wanted to become like Hanuman. So they never came to me. But somewhere in Chennai, these people are coming to me to become like Hanuman. அவருடைய குடும்பத்தில் கூட நிறைய இருக்கிறார்கள். அது போல many monkeys are there. அது என்னால் சொல்ல முடியாது சார். Very, very big monkeys. Very, very violent monkeys are there. அவர்கள் யாரும் இந்த சுவாசபுத்திரராக மாறுவதற்கு விரும்பவில்லை. ஆனால் சென்னையில் இருக்க இத்தனை குரங்குகள் ஆஞ்சநேயர்களாக மாறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் சொல்லித்தர நான் வந்திருக்கிறேன். All very, very, very violent monkeys are there. And now you become like Hanuman after meditation. When you become Bhratputra, your own Bhratputra. I want everybody to become Hanuman here. If you have not already become. அனைவரும் சுவாசத்தை கவனித்து அனைவரும் சுவாசபுத்திரராக மாற வேண்டும், ஹனுமானாக மாற வேண்டும். இப்பொழுது தியானம் செய்து நாம் மாறுகிறோம். This is the best book in Telugu available. Anybody Telugu here? Murthy Garki. This is the new Sitayanam book. Telugu people? I don't have Tamil books, sorry. Telugu book. This is Sitayanam, the new Sitayanam, the new Ramayanam, the real Sitayanam. Please. First come, first served. Telugu? Telugu?
சீதா என்னும் புஸ்தகம். தீனா மரியம் என்றவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் சீதா இருக்கும் காலத்தில் வாழ்ந்தவர். இப்பொழுது மறுபடியும் பிறவி எடுத்து அதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு ராமாயணம் உண்மையாக எப்படி நடந்தது, ராமாயணத்தில் உண்மையாக நடந்தது என்ன, இப்பொழுது நமக்கு தெரிந்த ராமாயணத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய மாறுதல்கள் உண்டாகி இருக்கு, பல காரணங்களாக பல கோணங்களில் நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு. ஆனால் இது உண்மையாக ராமாயணத்தில் நடந்தது என்ன, சீதாவின் பாத்திரம் என்ன, சீதா என்பவள் யார், சீதா என்ன செய்வதற்காக அந்த அவதாரம் பெற்றிருந்தால், ராமனுக்கு ஈடாக ராமனுக்கு துணையாக ராமரை போலவே அவரும் எவ்வளவு பணி ஆற்றி இருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்தில் தெளிவாக இருக்கிறது. அனைவரும் இதை தெரிந்து கொண்டு, அதனால்தான் இது உண்மையான ராமாயணம் என்று சொன்னது, தெரிந்து கொள்ள வேண்டும். My dear friends, I want some people to come and sit here for meditation. Sit here. சில பேர் மேடைக்கு வந்து அமர்ந்து தியானம் செய்யலாம். Everybody close the eyes. Let us do some 20 minutes meditation. Turn this side. Yes, madam. Stand up and put everybody into meditation. அனைவரும் தியானத்தில் அமரலாம். கண்ணாடிகள் இருந்தால் கழட்டி விடுங்கள். Madam, social distance. Close your eyes and observe your breathing. Keep the books here. Thank you. கண்களை மூடிக்கொண்டு முதலில் உங்கள் இருக்கை அமருங்கள். தியானத்துக்கு தயாராகுங்கள். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் சுவாசத்தை 20 minutes meditation. 20 நிமிடம் நாம் தியானம் செய்யலாம். Become Vayuputra, become Pavanputra. Get a promotion to Sundarakanda. Close your eyes. I want everybody to become like Sri Hanuman. That is the purpose of your life. தியானம் செய்வது நம் வாழ்க்கையின் லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நாம் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நம் குரு முன்னணியில். Today is the time to become like Sri Hanuman, not tomorrow. There is no tomorrow in spirituality. काल करे सो आज करे सो अब पल में प्रलय होगा बहुरी करोगे कब. You have to do now. Now is the time for meditation. இன்றையது இன்றைக்கே செய்ய வேண்டும், நாளைக்கு செய்ய வேண்டும் என்றால் நாளைக்கு பிரளயம் கூட வரலாம். ஆக இப்பொழுதே நாம் செய்ய வேண்டும். Be with your normal natural breath, my dear friends. உங்களது இயல்பான சுவாசத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், மென்மையான சுவாசத்தை. I will sing a song or I will play the flute, but you should do your meditation. I do my job, you do your job. இசை வந்தாலும் பாட்டு வந்தாலும் அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் தியானம் செய்யுங்கள். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். For the next 20 minutes, we will be with our breath. We will become Breath Putra, Pavan Putra, Vayu Putra, Breath Putra, Shwasa Putra. சுவாசத்தையே கவனிக்கலாம். சுவாசபுத்திரராக. We are taking the message from the Sri Ramayanam. ராமாயணத்திலிருந்து சில செய்திகளை நாம் கேட்டுக்கொள்ளலாம். வாயுபுத்திரராக நாம் இப்பொழுது தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். The whole Tamil Nadu should become Vayuputra. தமிழகம் முழுவதும் வாயுபுத்திரராக மாற வேண்டும். The whole India, Sri Lanka, America, Russia, China, everybody should become Vayuputra. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்து தேசங்களிலும் அனைவரும் வாயுபுத்திரர்களாக மாற வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். தியானம் ஒன்றே செய்ய வேண்டும். தியானம் செய்தல் ஞானம், ஞானம் பெற்றால் முக்தி. தியானம் ஒன்றே செய்ய வேண்டும்.
தியானம் ஒன்றே செய்ய வேண்டும் my dear friends. श्वास में सद्गुरु श्वास में मार्गम श्वास में प्राणं श्वास में जीवन जीवन श्वासத்திலே நிலைக்க வேண்டும் மனோ தியானம் செய்ய வேண்டும் श्वास में सद्गुरु श्वास में मार्गम श्वास में प्राणं श्वास में जीवन जीवन श्वासத்திலே நிலைக்க வேண்டும் மனோ தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்தால் ஞானம் ஞானம் பெற்றால் முக்தி தியானம் செய்தால் ஞானம் ஞானம் பெற்றால் முக்தி தியானம் ஒன்றே செய்ய வேண்டும் தியானம் செய்தால் சத்தியமே தெரிந்தால் விடுதலை கிடைத்தால் அதுதான் பெரும் வரம் பெரும் வரம் வரங்களை பெறலாமே தியானம் செய்யலாமே வரங்களை பெறலாமே தியானம் செய்யலாமே தியானம் செய்தால் ஞானம் ஞானம் பெற்றால் முக்தி தியானம் ஒன்றே செய்ய வேண்டும் ஆன்மவே நித்யம் ஆன்மவே சத்யம் நாமே ஆன்மா நமக்கே வெற்றி வெற்றி வெற்றியே கிடைக்க வேண்டும் அதற்கு தியானம் செய்ய வேண்டும் வெற்றியே கிடைக்க வேண்டும் அதற்கு தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்தால் ஞானம் ஞானம் பெற்றால் முக்தி தியானம் ஒன்றே செய்ய வேண்டும் வைத்தியனை மறந்து ஔடதம் துறந்து ஆன்மாவில் கலந்தால் அதுவே வைத்தியம் வைத்தியம் ஆன்மாவில் சேரலாமா தியானம் செய்யலாமா வைத்தியனை மறந்து 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 வைத்தியனை மறந்து ஔடதம் துறந்து ஆன்மாவில் கலந்தால் அதுவே வைத்தியம் வைத்தியம் ஆன்மாவில் சேரலாமா தியானம் செய்யலாமா தியானம் செய்தால் ஞானம்
ஞானம் பெற்றால் முக்தி தியானம் ஒன்றே செய்ய வேண்டும் தினமோ 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 தியானம் ஒன்றே செய்ய வேண்டும். Kindly be with your breath for the next 10 minutes. கடைசி 10 நிமிடங்கள் உங்கள் சுவாசத்தை கவனித்துக் No கொண்டிருங்கள். more Kishkinda Kanda in our lives, only Sundara Kanda in our lives, my dear friends. இனிமேல் நம் வாழ்க்கையில் கிஷ்கிந்த காண்பது என்பது இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் சுந்தர காண்டத்தில் We'll make every person come into Sundara Kanda from today onwards. நம் வாழ்க்கையில் இனிமேல் சுந்தர காண்டா மட்டுமே இருக்க வேண்டும். அதற்கு நாம் தியானம் செய்ய வேண்டும். Our purpose of life is to help every monkey to become a Hanuman. நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் அனைவரையும் சுந்தர காண்டத்தில் வாயுபுத்திரராக மாறுவதற்காக இருக்க வேண்டும். நாம் முதலில் மாற வேண்டும். அனைவருக்கும் இதை தெரிவிக்க வேண்டும். Let us be with the breath. சுவாசத்தை கவனித்துக் கொண்டிருங்கள். Normal, natural breath. இயல்பான சுவாசத்தை கவனித்துக் கொண்டிருங்கள். For the next 10 minutes, you will hear some nice flute music. Along with the music, kindly be with your breath. புல்லாங்குழல் இசையோடு ஒரு 10 நிமிடம் நாம் தியானம் செய்யலாம். அப்படியே கண்களை மூடிக்கொண்டிருங்கள். Remember that we are all gods come down to the earth planet to become nice human beings, powerful human beings, beautiful human beings. நாம் அனைவரும் கடவுள்களாக இருந்து இந்த பூலோகத்திற்கு நல்ல மனிதர்களாக அழகாக நம் சக்தியை நாம் தெரிந்து கொள்வதற்காக இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். Let us all become beautiful human beings. Let us all become powerful human beings. Let us become very good, excellent human beings, my dear friends, through the practice of meditation. தியானம் செய்து நாம் அழகாக மனிதர்களாக சக்தியுடைய மனிதர்களாக நல்ல மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். If you believe in Ramayanam, then you will become like Hanuman. நாம் ராமாயணத்தை நம்பினால் நம்மளால் வாயுபுத்திரராக மாற முடியும். If you don't make efforts to become like Hanuman, then you don't know what is Ramayanam. நாம் வாயுபுத்திரராக மாறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் ராமாயணத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. I hope you understand about Ramayanam. நீங்கள் அனைவரும் ராமாயணத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று And நம்புகிறேன். I'm sure you will become like Sri Hanuman. நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் அனைவரும் ஹனுமாராக மாற முடியும். By incessant practice of Anapanasati meditation. இந்த ஆனாபானசதி தியானத்தை செய்தால் நீங்கள் அனைவரும் மாறிவிடலாம். For the next 10 minutes, you will not open your eyes. ஒரு 10 நிமிடங்களுக்கு உங்கள் கண்களை எக்காரணத்துக் கொண்டும் திறக்க வேண்டாம். Remember that great master Sri Hanuman and you become like him. ஹனுமார் என்பவர் மிகப்பெரிய ஆசான். அவரை போல் நாமும் வரலாம் ஆசானாக. நாம் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தியானம் என்பது மிக அவசியம். நம் கடவுள் தன்மையை நாம் அறிய வேண்டும். அதற்காக தியானம். நம் கடவுள் தன்மையை நாம் அறிய வேண்டும். அதற்காக தியானம். இதை அறிந்து கொள்வதற்காக இதை நாம் செய்ய வேண்டும். நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே நம் வாழ்க்கை சுந்தரமாக இருக்கும்.
Only 5 more minutes. Be with your wonderful breath. Your breath is your savior. Your breath is your guru. Your breath is your teacher. Your breath is your best friend, my dear friends. சுவாசம் மட்டுமே நமக்கு அனைத்தையும் சொல்லித் தருகிறது. சுவாசம் நமக்கு நண்பனாக இருக்கிறது. சுவாசம் நமக்கு ஆசானாக இருக்கிறது. சுவாசம் நமக்கு துணையாக இருக்கிறது. இந்த சுவாசத்தை கொண்டு நம் வாழ்க்கையை நாம் சுந்தரமாக மாற்றிக்கொள்ள விடையும் அதற்காகத்தான் தியானம். Going to your guru. Meditation means going to your friend. Meditation means going to your savior. That is what is meditation. சுவாசம் என்பது நம் குருவாக நம் குரு கிட்ட செல்வது. சுவாசம் என்பது நம் டீச்சர் கிட்ட நாம் செல்வது. சுவாசம் என்பது நம்மை காப்பாற்றும் ஒரு சேவியராக நாம் செல்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. This is spiritual science which transforms every monkey into every Hanuman. இதுதான் ஆன்மீக விஞ்ஞானம். ஒவ்வொரு குரங்கும் ஆசானாக மாறுவதற்கு ஒரு எளிய வழி. And remember, without this science of meditation, you are left a monkey, pure monkey, a human monkey. இந்த விஞ்ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் அனைவரும் குரங்குகளாகவே இருப்போம். You are transforming from being a human monkey to a human god through meditation. That's what is happening, my dear friends. Remember that point. தியானம் செய்வதற்போ நாம் மனித குரங்கிலிருந்து மனித கடவுளாக மாறுகிறோம். அதற்காகத்தான் இந்த தியானம். இதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Before meditation, you are stuck up in a human body with a monkey's mind. தியானத்திற்கு முன்னாடி நாம் இந்த சரீரத்தில் குரங்கு மனத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறோம். After meditation, you are glorifying the human body with a Hanuman's mind. நாம் தியானம் செய்த பிறகு இந்த சரீரத்திலேயே ஆஞ்சநேய மனதோடு நாம் இருக்கிறோம். Become like Sri Hanuman. நாம் அனுமாராக மாற வேண்டும். Not in the next lifetime, in this lifetime, not in the old age, not in the old tomorrow. Today you must become. நாம் இன்றைக்கே மாற வேண்டும். இன்னொரு பிறவி இல்லை, இப்பிறவிலேயே மாற வேண்டும். இன்றைக்கே மாற வேண்டும். மாற வேண்டும், மாற வேண்டும். Final 1 minute. கடைசி ஒரு நிமிடம். Be with the breath. சுவாசத்தை கவனித்துக் கொண்டிருங்கள். சுவாசத்திலே நிலைக்க வேண்டும் மனம் எப்பவுமே. Final 1 minute. With your breath. With total sincerity and seriousness. Where there is sincerity, where there is seriousness, there is enlightenment. Only 1 minute more.
30 seconds more. In pure emptiness of the mind. When you are with your breath, the mind becomes empty. Remember that point. நாம் சுவாசத்தோடு இருக்கும்போது நம் மனம் வெற்றிடமாக இருக்கிறது. And when you are with the empty mind, huge amounts of cosmic energy get flooded into the body. Remember the second point. நாம் வெற்றிடமாக இருக்கும்போது அந்த காஸ்மிக் எனர்ஜி என்பது நமக்குள்ளே நிறைய சேர்கிறது. And the third point is that when your physical body is saturated with cosmic energy, all problems of the physical body vanish. நாம் இந்த காஸ்மிக் எனர்ஜியை வாங்கிக் கொள்ளும் போது நம் உடலில் இருக்கும் அனைத்து உபாதைகளும் போய்விடும். இது மூன்றாவது. The way you charge your batteries, the same way you charge your body with meditation. நாம் பேட்டரியை எப்படி சார்ஜ் செய்கிறோமோ அதே போல் தியானத்தின் மூலமாக இந்த காஸ்மிக் எனர்ஜி மூலமாக நம் உடலை நாம் சார்ஜ் செய்து கொண்டு The இருக்கிறோம். way you charge your cell phone, the same way you charge your physical body and a human mind, you charge with cosmic energy and you become a divine mind, a Hanuman's mind. நாம் நம் சரீரத்தை சார்ஜ் செய்வதன் மூலமாக நம் மனம் என்பது குரங்கு மனதில் இருந்து காஸ்மிக் எனர்ஜியோடு மைண்ட் மாறுகிறது. Final 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 5 நொடிகள். 5, 4, 3, 2, 1, 0. Slowly remove your hands and open your eyes. Thank you very much. Give a big clap for Sri Ramayanam. Big clap for Sri Ramayanam. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.